பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கவிருக்கிற இந்த விசேஷித்த தேவனுடைய வார்த்தை நமது அன்பு சகோதரன் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கோவாவில் வைத்து வருடாந்திர ஆசீர்வாத கூட்டத்தில் வைத்து பகிர்ந்ததாகும். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆவியில் பலப்பட்டு கடைசி கால ஊழியத்திற்காக நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களிடமாக கொண்டு வருவது எங்களுடைய ஜேசி மீடியா ஹவுஸ் குழுமம். வரீங்களா? தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போகலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது அன்பு அக்கா கூறினது போல இதோ உங்களுக்காக எங்களது அன்பு அண்ணன் எல்வித் ஏ ஜூனியர் அவர்களின் விசேஷித்த இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களிடமாக நாங்கள் தொகுத்து வெளியிடுகிறோம். கடைசி கால ஊழியத்தில் நாம் எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எங்களது அன்பு அண்ணன் கோடாரி என்கிற இந்த விசேஷித்த தேவ வார்த்தையின் மூலமாக பகிர்ந்துள்ளார். 3 Ds of End Time Revival என்ற எங்கள் அன்பு அண்ணனின் வல்லமையான தேவ செய்தியின் 2ஆம் பாகமாக இந்த தேவனுடைய வார்த்தை 3 A's of End Time Revival ஆக உங்களிடமாக கடந்து வருகிறது. இதோ உங்களுக்காக கோடாரி. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு சற்று நேரம் நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக நாம் நிரம்பி, ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நம் நோக்கி நாம் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. அப்பா பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவரே, அப்பா மேல் வீட்டாரில் இறங்கினவர்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூடவும் பேசும் ஆண்டவரே. என்னோடு கூடவும் நீர் ரகசியங்களை பேசும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் வந்து இறங்கினதே ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு என் மேலே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. உமது வல்லமையின் அபிஷேகம் இன்றைக்கு என் மீதும் வந்து தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் மீதும் வந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே இன்றைக்கு என் மேலே வந்து நீர் தங்கணும் ஆண்டவரே. Lord, come and rest down upon me, O Father. Lord, even as we pray at this moment, Lord, I need thy loving kindness. Oh, by thy tender mercies, come and rest down upon me என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என் மேல வந்து இறங்குவீராக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு மீது வந்து தங்கும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தலை மீது ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, உமது ஓ புறாவை போல நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. Oh, like a dove, come and alight upon each and every one of us, Lord. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மீது வந்து தங்குவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் உச்சம் தலையில் ஒவ்வொரு மீது வந்து இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா எங்க மேல வந்து இறங்கும் ஆண்டவரே. எங்க மேல வந்து தங்குவீராக லார்ட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உமது பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது வார்த்தைகளை கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசையோடு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒன்றில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டோகோ என்று ஒரு தேசம் அது. அங்கே ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். ஒரு அப்பா, அம்மா, ஒரு பிள்ளை. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தம்பி பாப்பா ஒருத்தன் பிறந்தானாம். அவன் பிறந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாய் பேசவே வராது. ஸோ இப்படி அவன் இருக்கும் பொழுது இந்த அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. கம்பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் இருந்து அவங்க இந்த பசியாக இருக்கிற பிள்ளைங்க, படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்க, இவங்க மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த 3வது பிள்ளை, அதாவது இந்த 2வது பிள்ளை
இந்த ஃபேமிலியில 4வதா வந்து பிறந்த அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா, தட் சைல்ட் நெவர் ஸ்போக். பிறந்ததுலேருந்து வாய் பேசவே முடியலையாம். 4 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தாங்களாம், பேசவே இல்லையாம். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போய் ட்ரை பண்ணாங்களாம், என்னென்னவோ செஞ்சாங்களாம். பட் திஸ் சைல்ட் நெவர் ஸ்போக். பேசவே முடியல. ஆனால் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மிஷினரிமார்கள் வராங்க, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு போகிறாங்க. இப்படி எல்லாமே ட்ரை பண்ணி தே ஆர் டூயிங். பட் ஸ்டில் த கிட் நெவர் ஸ்போக். அந்த பிள்ளை பேசவே இல்லை. எவ்வளவோ சர்ஜரி பண்ணோம், இப்படி பண்ணலாமா, இந்த டெஸ்ட் எடுக்கலாமா, இந்த ட்ரீட்மெண்ட் போகலாமா, என்னென்னவோ தே ஆர் ட்ரைங். ஒரு 4 வருஷம் அந்த பிள்ளைய வந்து அளக்கழிச்சாங்களாம் எல்லா இடத்துக்கும். அவன் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத தேசம் இல்லை, எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க, வாயை திறக்க மாட்டேங்க. ஏதோ ஒன்று வாயை கட்டி வச்சது போல இருக்குது. ஹீ இஸ் அன்ஏபிள் டு ஈவன் அட்டர் அ வேர்டு. சொல்கிறாங்களாம், அவங்களுடைய வோக்கல் ட்ராக்ட், லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சத்தம் கூட வரவே வராது அப்படின்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டியிருக்காங்க. இந்த அப்பா அம்மா 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் அந்த அப்பா தனது வீட்டு வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு முன்பதாக விளையாடி கொண்டிருந்த தன் குமாரனை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். கூப்பிட்டா காது கேட்குது, பார்க்கறதுக்கு கண் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, அழுகிறான், ஃபீல் பண்ணுறான். இப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கிற அந்த ஒரு பையனுக்கு ஏன் வாய் மட்டும் பேச முடிய மாட்டேங்குது? ஏன் இந்த வாயில் மட்டும் வாட் இஸ் ஹேப்பன், இந்த வாயில் என்ன அப்படி ஒரு இஷ்யூ, வாட் இஸ் ராங் வித் தேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் he understood something, that he has lost something which he earlier possessed. தான் ஒரு காரியத்தை இழந்து விட்டான் என்பதை அவன் அறிந்து கொண்டானான். இத்தனை நாட்கள் தனக்குள்ளாக வல்லமை இருந்தது, இத்தனை நாட்கள் தனக்குள்ளாக கிருபைகள் காணப்பட்டது, இத்தனை நாட்கள் தனக்குள்ளாக நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக, கர்த்தருக்கு பாணியில் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது. ஆனா 4 வருஷமா இவன் வாழ்க்கை எப்படி இருக்குதா? இட் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். மெனி திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம லைஃப்லையும் நிறைய காரியங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக எப்படி இருந்திருக்கும்னா, காட் ஓரியன்டா இருந்துச்சு. நமக்குள்ளாக அபிஷேகம் இருந்தது, நமக்குள்ளாக வல்லமை இருந்தது, நமக்குள்ளாக கிருபைகள் காணப்பட்டது, நமக்குள்ளாக அநேக காரியங்கள் இருந்துச்சு, which we don't have now. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையை இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பேச முடியாத பையனை போல நிறைய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நடக்காம பேச முடியாம இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? There are lots of things like that in our lives. We do the ministry of the Lord. நம்ம ஊழியத்தை செய்து கொண்டு தான் வரோம், ஆண்டவருக்கு நேராக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் தரித்திருந்தா இருக்கோம், ஜோம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? பேச முடியாது இருக்கிற அந்த குமாரனை போல நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விஷயம் காணப்பட தான் செய்யுது. இன்றைக்கு அந்த தகப்பனாரை போல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முழங்கால் படியிட்டு இப்போ எக்ஸாமின் பண்ண போறோம். ஆண்டவரே, எந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில முட்டுக்கட்டையா இருக்குது, உமது கிருபையை பெறாமல் இருப்பதற்கு. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, வாட் இஸ் பிளாக்கிங் மீ லார்ட்? அன்றைக்கு அந்த அப்பா முழங்கால் படிட்டு கேட்டாராம், ஆண்டவரே, என் பையனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குது ஆண்டவரே. இன்றைக்கு நமது வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்குது, நம்ம ஜெப வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்குது, நமது வேத வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. ஏன் என் கரங்களிலிருந்து இன்னும் அற்புத அடையாளங்கள் நடைபெறவே மாட்டேங்குது? ஏன் என் மூலமாக அசாதாரணமான கிரியைகள் நடக்கவே மாட்டேங்குது? வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ லார்ட்? எல்லாரும் இன்னைக்கு வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க, ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது ப்ராப்ளமா இருக்குது? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது? ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி, நான் கரெக்ட் பண்ணி, நான் கரெக்டான பாதையில சென்று கொண்டிருந்தாலும், why is there a problem in my life? Why is there a spot in my life? Why is there a void in my life? எனது வாழ்க்கையில ஒரு ஓட்டை எதுக்கு இருக்குது ஆண்டவரே?
எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு இருள் எதுக்காக ஆண்டவர் இருக்குது? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, யாவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உமது மனக்கண்களுக்கு முன்பதாக, உங்கள் ஒவ்வொரு மனக்கண்களுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில் இருக்கும் அந்த ஒரு ஓட்டை, அந்த ஒரு வாய்டு, அந்த ஒரு காரியத்தை கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இது எதனால இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன் ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் எதனால நான் தெரிஞ்சுக்க போறேன் ஆண்டவரே. ஓ, இத்தனை ஆண்டுகளாக ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே, ஏன் கனிகள் வரவில்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில? இன்றைக்கு நான் அதை கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அது சுட்டி காண்பியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனை? இத்தனை நாட்களாக ஆண்டவரே நான் போராடி ஜெபித்தும் ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை லார்ட்? இன்றைக்கு அதற்குரிய காரியத்தை நான் தேடி கண்டுபிடிக்க போறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் தேடி கண்டுபிடிக்க போறேன் ஆண்டவரே. அந்த மாலை வேளையில் அவர் அங்கு நின்று கொண்டு தன் குமாரனை பார்த்து கொண்டு ஆண்டவரை பார்த்து கேட்டார், அப்பா, என் பிள்ளைக்கு எல்லாமே ரைட்டா இருக்குது ஆண்டவரே. ஓ, காது சரியா கேக்குது, கண்ணு சரியா தெரியுது, ஓ, சரீரத்தில் எந்த ஒரு உபாதையும் இல்லை. ஆனால் ஏன் அவனால் வாய் பேச முடியவில்லை? ஏன் அவனால் செய்ய முடியவில்லை? இன்றைக்கு பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சியில் நம்மை மிஞ்சி யாருமே கிடையாது. ஓ, ஜெப வாழ்க்கையில் நம்மை மிஞ்சி யாருமே கிடையாது. ஓ, நமது வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக காணப்படுகிறது. அப்புறம் ஏன் உங்க கரங்களில் இருந்து அற்புத அடையாளங்கள் நடக்கவில்லை? ஏன் உங்களால் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப முடியவில்லை? ஏன் சப்பானி நடக்க மாட்டேன்றான்? ஏன் குருடனுக்கு கண் திறக்கப்படவில்லை? ஏன் முடவன் எழுந்து ஓட மாட்டேங்கிறான்? ஏன் செவிடன் காது கேட்க முடியவில்லை? ஏன் ஊமையா இருக்கிறவனால ஏன் பேச முடியல? ஆண்டவரே, என்னன்னு தெரியலப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு காண்பியும் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவரை பார்த்து கேளுங்க. லார்ட், why Lord? Why Lord? பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் கேட்பாரு, அப்பா, ஏதாவது ஒண்ணு உனக்கு குறை வச்சனா? ஏதாவது ஒண்ணு உனக்கு குறை வச்சனா? ஆஸ்திகளை கேட்டாய், நீ கேட்டதற்கும் அதிகமாக நான் கொடுத்தேன். ஓ, சம்பத்தை கேட்டாய், நீ கேட்டதற்கும் அதிகமாக உனக்கு நான் கொடுத்தேன். ஓ, ஆவிக்குரிய கிருபைகளை கேட்டாய், நீ கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தேனப்பா. அப்புறம் ஏன் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு? அப்புறம் ஏன் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை? இருதயத்தில் பாரத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னிடமாக கேட்ட அந்த கேள்வியை தாங்க முடியாமல் நான் உங்களிடமாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இல்ல? ஏன் இல்ல? உங்க ஊழியத்துல ஏன் இல்ல? ஏன் இந்த மாதிரி நடக்கல? ஏன் இன்னும் இத்தனை வருஷமா ஆயிடுச்சு? ஏன் இது நடக்க மாட்டேங்குது? என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, கடைசி கால ஊழியம் 20 வருடங்களுக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு லைஃப் கோல்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு லட்சியமே நமக்கு அதுதான். ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குது? ஏன் இன்னும் நடக்கல? ஏன் இன்னும் நடக்கல? நமக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்தாங்க, எழுப்புதல் 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 எழுப்புதல், எங்கும் எழுப்புதல். ஆனா ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? நம்மளால ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியல? நம்மளால ஏன் அந்த கடைசி கால ஊழியத்தை தீவிரப்படுத்த முடியவில்லை? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை நான் தூங்கி என் வாழ்க்கையை கழிச்சிட்டனா? ஒருவேளை நான் சண்டை போட்டு என் வாழ்க்கையை கழிச்சிட்டனா? ஒருவேளை ஜெபிக்காமல் என் வாழ்க்கையை நான் கழிச்சிட்டனா? ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தில் இன்னும் அதிகமாக காத்திருக்காமல் நான் காலத்தை கழித்து விட்டனா? ஒருவேளை பெருமையோடு கூட மேட்டிமையான பேச்சுக்களோடு கூட என் வாழ்க்கையை நான் கழிச்சு விட்டனா? ஒருவேளை நான் 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 என்று சொல்லி என் வாழ்க்கையை கழித்து விட்டனா? எதுலமா நீங்க விழுந்திருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என் பிரியமான குமாரனே, இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார்ப்பாயா? இன்றைக்கு அந்த சகோதரனை கேட்டது போல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறியாமா? ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிற எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஓ, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் ஆராய்கிறேன் ஆண்டவரே. நான் விழுந்தது இந்த இடத்துல ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு காரியத்தில் நான் விழுந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, இந்த ஒரு காரியத்தில் நான் விழுந்திருக்கேன் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மாலை வேளையில் அந்த சகோதரன் அழுது கொண்டே எக்ஸாமின் பண்ணானா தன்னை. அவன் எக்ஸாமின் பண்ணதுல அவன் கண்டது என்ன தெரியுமா? அவன் கண்டது தனக்குள்ளாக அக்கினி குறைந்திருப்பதை. அவன் அறிந்து கொண்டது தனக்குரிய கோடாரி, தன் வெட்ட வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த கோடாரி, அதை இழந்து அவன் காணப்பட்டான்.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக அக்கினியை வைத்திருக்கிறார். நமக்குள்ளாக பிசாசுகளை முறியடிக்க வேண்டும் என்று கோடாரிகளை வைத்திருக்கிறார். ஆனால் கோடாரிகளை இழந்தவர்களாக, அக்கினியை இழந்தவர்களாக, அக்கினி நமக்குள்ளாக குன்றி போய் அதுக்கு மேல நிறைய ஊத்தி 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 ஒண்ணு இல்லாம நம்ம நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு என்னை எழுப்பு ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு என்னை எழுப்பு ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? லார்ட் லிஃப்ட் மீ அப் டுடே லார்ட், என்னை எழுப்பு ஆண்டவரே, மீண்டுமாக எழுப்பும் ஆண்டவரே. ஓ இத்தனை வருடங்களாக ஒருவேளை நான் கீழே தரையில விழுந்து விழுந்து விழுந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, இனி என்னை எழுப்பு ஆண்டவரே. Now I am going to stand, oh Father. இனி என் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கும் ஆண்டவரே. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவனே, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றும்படிக்கு இதோ என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னை தூக்கி எழுப்பும் என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கலாமா? இதோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய வருடத்தில் இந்த முதலாம் கேம்ப்ல ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு அவர் தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து வர போகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு புதிய காரியம் இந்த புத்தாண்டிலும், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் கர்த்தாதி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த குமாரன் அன்றைக்கு அவன் உட்கார்ந்து அவனை எக்ஸாமின் பண்ணான். அவன் அப்பா அன்னைக்கு உட்கார்ந்து எக்ஸாமின் பண்ணாரு. என்ன நடந்தது தெரியுமா? அவர் எக்ஸாமின் பண்ண 3 நாள்ல when he started examining himself, 3 நாள்ல அந்த பையன் கூப்பிட்டானா, டாடின்னு கூப்பிட்டானா, பாப்பான்னு கூப்பிட்டானா. 3 நாள்ல அந்த பையனின் வாய் திறந்தது. 3 நாள்ல திறந்த வாய் 7 நாள்ல பேச ஆரம்பிச்சுட்டான். ஒருவேளை இத்தனை வருடம் நமக்கு கடைசி கால ஊழியம் தாமதமானது எதனாலவென்றால் நம்மை நாமே ஆராயாமல் போனதின் காரணமாக. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு நான் முழுவதுமாக என்னை ஆராய்வேன் என்றால் ஏன் 3 நாட்களில் கூட கடைசி கால ஊழியம் நமக்குள்ளாக கடந்து வருமே. ஆண்டவரே அப்படியாக என்னை நானே நான் எக்ஸாமின் பண்ணுகிறேன் ஆண்டவரே. என்னை நானே எக்ஸாமின் பண்ணட்டும் ஆண்டவரே. என்னை நானே எக்ஸாமின் பண்ணுகிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தில் விழுந்தா என்பதை யோசித்து பார். எந்த ஒரு காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தேன், எந்த ஒரு காரியத்தில் அவரை விட்டு நான் தூரம் சென்றேன், எந்த ஒரு காரியத்தில் நான் வீணனாக மாறி இருக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே, தகப்பனே உம்மை சமூகத்திலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆராய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட இந்த கடைசி கால ஊழியத்தில் ஆண்டவரே எங்களை பங்காக நீர் வைப்பதற்கு என்னென்ன காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை ஆராய்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். இந்த கேம்புக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் நம்ம ஜிஸ்கேன் குரூப்ல. என்ன மெசேஜ்? 3 Ds அதை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மையா சொல்லணும், பார்த்தீங்க. சரி, அப்போ 3Dல முதல் டி என்னது? டிசைட். டிசைட்னா என்னது? ஆசை. அடுத்தது 2வது என்னது? டீகோட். 3வது என்னது? டிட்டர்மின். டிட்டர்மின் என்னது? அறுதி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? யூ ஹாவ் டு டிசைட் இன் யுவர் ஹார்ட்
that end time ministry செய்யணும், அந்த ஆசை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த டிசைரிங் நமக்குள்ளாக இருக்கணும், அந்த டிசைடிங்கான அந்த தாட் நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், அதை எப்படி செய்யறதுன்னு டீகோட் பண்ணணும்னு சொன்னேன். மூணாவது என்ன சொன்னேன், அதுல பிரச்சனைகள் வந்துச்சுன்னா எப்படி அதை டிட்டர்மின் பண்ணணும்னு சொன்னேன். சூமின கையுடைய மனிதனை வச்சு எடுத்தேன். இந்த சூமின கையுடைய மனுஷனை பார்த்தீங்கன்னா, அவனை ஆண்டவர் ஒரு ஊழியமாக அவனை நினைத்து கொண்டு எப்படி அந்த ஊழியத்தை செய்தார், எப்படி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் போன கேம்ப்ல நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு அந்த மெசேஜோடைய ஒரு கண்டினியூஷனாக தான் இதை நான் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது இது எல்லாமே தியரிட்டிக்கலாக நல்லா இருக்குது. டிசைடிங், டீகோடிங், யூனோ, டிசைரிங், டிட்டர்மினிங், எல்லாம் நிறைய டீனா போட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் லைஃப்பில் கொண்டு வந்தோம்னா ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுது, இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வெளியில் கடந்து போனேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு அன்பு சகோதரன் ஒருத்தர் ஃபோன் அடித்தார். அவர் ஃபோன் அடிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் உங்களுடைய லைவ் பார்த்துட்டு இருந்தேன் பிரதர், எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணும் அப்படின்னாரு. நான் என்ன, சரிண்ணே ஜோம் பண்ணும், எதுக்காக ஜோம் பண்ணும்? ஊழியத்தில் டெவலப்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது, கனியே இருக்க மாட்டேங்குது, ஊழியத்தில் ஒரு முன்னேற்றமே காணப்பட மாட்டேங்குது, மந்தமாக இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பெரிய சர்ச் ஒன்று வச்சுருக்கான். அவன் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினான். அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 people அட்டெண்டட்னு ஒரு பெரிய ஒரு 0.6x ஒரு பேன் ஷாட் ஒன்று நடிச்சிருந்தான். எல்லாம் 3000 பேர் வந்து உட்காந்துருக்காங்க, ஸ்ட்ரோப் லைட்ஸ்லாம் போட்டு வண்டர்ஃபுல்லாக இருக்குது. கடைசியில் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சிட்ட பிறகு மீட்டிங் முடிஞ்சுட்டு சாட்சிகள்னு சொல்கிறாங்க. 2 பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. 3000 பேர் வந்திருக்காங்க, ஆனால் கடைசியில் அறுவடை செய்யப்பட்டது விரலை விட்டு என்ற மாதிரி 2 பேர். நான் உடனே ஃபோன் அடித்து கேட்டேன், டைம் லிமிட் கம்மியாயிட்டனால நீ ஒருவேளை சாட்சியை கட் பண்ணிட்டியா அப்படின்னு. அவனுக்கு நான் கேட்டதோடைய அர்த்தம் அவனுக்கு புரியல. அவன் என்ன சொன்னானா, இல்லை வித் ஒன்லி 2 people came man அப்படின்னா. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. 3000 பேர்ல 2 பேர் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு மாய்மாலமான ஒரு ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ஊழியம் செய்யலான்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்யறோம் நம்மளும் சொல்றோம். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அறுவடை நமக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்கவே மாட்டேங்குது. 3 Ds of end time revival, கடைசி கால எழுப்புதலின் 3 எழுத்து மந்திரம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே நம்ம எழுப்புதலுக்கு ஆயத்தம் ஆயிட்டோம். ஆனா எழுப்புதல் செய்யும் பொழுது, எழுப்புதலுக்கு போகும் பொழுது, எழுப்புதலுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால், எழுப்புதலை செய்ய வேண்டும் என்றால், எழுப்புதலில் நம் பங்காக இருக்க வேண்டும் என்றால், கடைசியில் நமக்கு என்ன பாட்டம் லைன்ல என்ன வந்து நிக்குது, நம்ம அதுக்கு தகுதியே இல்லை, ஆயத்தமா இல்லை, கிருபை இல்லை, வல்லமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கு நம்ம மட்டும் அப்படி இல்லை, நிறைய பேரும் அப்படிதான் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தேத்திக்கிறோம் மனசுக்கு. ஆனா நம்ம இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு இல்லாம போச்சு, இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து அதை உனக்குள்ளாக நான் வைக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக ஒருவேளை எனக்கு இராமல் இருக்கலாம், இன்றைக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா! மிகவும் விசனத்தோடு கூட இந்த பிரசங்கத்தை நான் எடுத்தேன். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம், இத்தனை வருஷமா நம்ம இருந்தனால நம்ம எப்படியாவது ஆண்டவர் இழுத்து கொண்டு போயிடுவாருன்ட்டு. நேற்று இதனை கூட பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். போக முடியாது. உண்மையான ரியாலிட்டி அதுதான், போக முடியாது. என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வரமாட்ட அப்படின்ட்டாரு. உடனே நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்ன பொம்மு வரமாட்டேன்னு சொன்னா நானும் வரமாட்டேனா? பொம்முவே சொல்லிட்டானா நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை அதுதான். I remember one day when I was jokingly told, I told Mama one day, I think I have told you also, ஒரு அம்மையார் வந்து ரொம்ப சண்டை போட்டே இருப்பாங்களாம். சுற்றி எல்லார் வீட்லேயும் சண்டை போட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்களாம். உடனே ஆண்டவர் ஒன்று பரலோகத்துலேருந்து வந்து சொன்னார், இந்த அம்மா இறந்துட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாராம்.
உடனே எல்லா ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே இந்த அம்மையார் பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு திராணி கூட கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப விசனமாயிருச்சான். என்னடா 70 வருஷம் இந்த பொம்பளை அந்த பூலோகத்தில் வச்சிருக்கோம், நாட் ஈவன் ஒன் குட் டீட், ஒரு நல்ல விஷயம் கூட இந்த அம்மையார் செய்யலையா அப்படின்னு. உடனே அது அவங்க ஏஞ்சலை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டினாராம். கூட தானே இருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம் கூட உங்க ஆள் பண்ணலையா அப்படின்னு. உடனே அந்த ஏஞ்சல் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டே நின்று சொல்லிச்சான், ஆண்டவரே ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் கூட்டுக்கு வெங்காயம் கேட்டாங்க, ஒரே ஒரு வெங்காயத்தை கொடுத்தாங்க, அதை தள்ளி வேற ஒண்ணுமே அவங்க செய்யலப்பா அப்படின்னு. நான் ஆண்டவர் என்ன பார்த்தாராம், சரி ஒரு வெங்காயத்தை கொடுத்துருக்காருல, அந்த வெங்காயத்தை வச்சு அந்த பொம்பளையை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வானத்திலேருந்து ஒரு பெரிய வெங்காயம் கீழே இறங்குச்சான். அந்த அம்மாவுடைய ஆத்துமா கிட்ட சொன்னாராம், அந்த வெங்காயத்தை பிடிச்சிக்க, விட்டுறவே கூடாது, நான் உன்னை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிடுறேன்னாராம். ஹல்லேலூயா. நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமா அப்படின்னு பார்த்தா நிறைய டைம் உங்களுக்காக நான் என்னென்னவோ பண்ணியிருக்கேன், இது எல்லாமே பரலோகத்திலேருந்து வந்துச்சுனாலும் அங்கங்க ஒன்னொன்ன பிடிச்சிக்கிட்டு நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அந்த மூஞ்ச பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ வரமாட்ட, நீ வரமாட்ட. ரொம்ப அழுது ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு மீ, எனக்கு என்னாச்சு ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன கேட்டார், உனக்கு மட்டும் கிடையாதுப்பா, உன் கூட இருக்க எல்லாருமே தான் வரமாட்டாங்க, நீ உனக்கு மட்டும் எதுக்கு அழுற, எருசலேம் குமாரத்திகளே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க, நீ ஏன் உனக்கு மட்டும் அழுற, உன் கூட்டத்துக்கும் சேர்ந்து அழு அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே அட்லீஸ்ட் அவங்க ஜோமனாலாவது நான் மேலே வந்துடுவேனே, அவங்களுமே உன் கூட தானே இருக்காங்க, a blind cannot lead a blind அப்படின்னாரு. I felt really bad. I started crying. I asked the Lord, what happened Lord, என்ன பிரச்சனை ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, என் டைம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இது எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, ஜோக் ஆக்கிட்டாங்க. பட் நார்மலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என் ஊழியம் கிடையாது. என் ஊழியம் என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்று வல்லமையோடு கூட செய்வதுதான் என் ஊழியம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஊழியம்னா என்னது? அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியம் என்னன்னா ஒரு வார்ஃபேர் அப்படின்வாங்க. அதெல்லாம் என்னவா, ஒரு போர்க்களமா, ஒரு யுத்தமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், ஊழியம் செய்யறதுனா அப்படியே ஜம்முன்னு போறோம், ஜம்முன்னு நிக்கிறோம், ஜம்முன்னு வரோம். கிடையாது. ஊழியம் செய்வதென்றால் அது ஒரு போர்க்களத்தில் முனையில் நின்று கொண்டு பிசாசோடு கூட யுத்தம் செய்வதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அங்க போய் வல்லமை எல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா பிசாசுக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்ம விட்டுற மாட்டாரு. ஆனா நமக்கு முன்னாடி முழங்கால் போட்டிருக்கவனுக்கு தெரியும் நம்ம கிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், யாருக்கும் எதுவும் தெரியாது, நமக்குள்ள வல்லமை இருக்கா இல்லையா எதுவும் தெரியாது. கிடையவே கிடையாது. ஜனங்களுக்கு தெரியும் யாருக்குள்ளாக வல்லமை இருக்கு வல்லமை இல்லை என்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வல்லமை இல்லாம நீங்க வந்திருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு நான் வல்லமையை கொடுக்கவிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துல நீங்க ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், நான் தான் அந்த பர்சன், ஓ தம்பி சொல்ற பர்சன் நான் தான் என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உங்களை வல்லமையின் பாண்டமாக நான் மாற்றவிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஒரு சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். ஊழியம் செய்யறதில் ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு சந்தோஷம் காணப்படவில்லை, ஒரு தொய்வு காணப்படுகிறது. ஒரு வேதனையோடு கூட ஏதோ கடமைக்கு செய்யணும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிறைவாக இல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு புதிய காரியத்தை அவர் செய்யவிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்து நீங்கள் முன்பதாக இழந்த அந்த ஊழியத்தின் சந்தோஷத்தை இந்த நாளிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும், வேதாகமத்தை நாம் திறந்து கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை திறந்து கொள்ளுங்க. The book of 2 Kings chapter 6 verses 1 to 7. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், யாராவது முதல் வசனத்தை எனக்காக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல எலிசாவும் அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களையும் குறித்து
இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இவங்க என்ன செய்யறாங்களா, இவர்கள் யாவரும் கூடி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முந்தின அதிகாரங்களா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் கூடி இருக்கிற இந்த இடம் நெருக்கமா இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வருடமும் கர்த்தர் நம்மை இப்படியாக இடம் கொள்ளாதபடி பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு பெருக்கத்தின் ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஓபன் பண்ணோன்னு கேட்டேன், ஆண்டவரே இந்த வசனத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தமா? சம்பந்தமே இல்லையா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் பொம்மை இப்படின்னா பேசிட்டு அலையறான் அப்படின்ட்டு எனக்கு நிறைய சகோதரர்கள் எனக்கு விரோதமாக சாட்டை அடிப்பாங்க. அதனால நான் அப்படின்னா நான் சொல்லிட மாட்டேன். இந்த வசனத்தை ஓபன் பண்ண கேட்டேன், ஆண்டவரே இதுக்கும் எனக்கும் நான் சொல்லல, சொல்றவங்க சொல்லிட்டாங்க, ஆவியானவர் பார்த்துக்கிட்டாரு, போட்டோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இதை வச்சு என்ன ஆண்டவரே பண்ண போறீரு? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, புதிய காரியம்னா அதுதான்ப்பா, இந்த வருஷம் உங்களை நான் பெருக பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் இடம் கொள்ளாதபடி நாம் பெருகவிருக்கிறோம். நாம் அங்கும் இங்குமாக ஒருவேளை நாம் அலைந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒன்று சேர்த்து இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுகிறது, கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், கூடியிருந்த இடம் நெருக்கமாய் இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஒருவேளை வாழ்க்கையில கூனி குறுகி இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை நிமிர செய்ய போகிறார். ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல நீங்கள் கூனி குறுகி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கூனி குறுகி இருக்கலாம், உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில் நீங்கள் கூடி குறுகின ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இந்த வருடமும் கர்த்தர் சொல்லுகிறார், I am going to make all places broader in your life. Hallelujah. விரிவாக்க போறார் ஆண்டவரே, விசாலமாக்க போகிறாரே. இந்த வருடமும் நம்மை அவர் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், தீர்க்கதரிசியின் புத்திரர் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க, ஐயா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படி. எலிசா ஒன்னு சொல்லியிருப்பாரு, சரிப்பா ரொம்ப கன்ஜஸ்டடா தான் இருக்குது, உன்னை நேரப்போ ஒரு தச்சக்காரனை பிடி, ஒரு நல்ல ஒரு பெரிய பிராடான ஒரு இடத்த வாங்கு, நல்ல ஒரு பில்டிங்கை கட்டு, டென்ட் போடு, உட்கார்ந்துரு அப்படின்னு நான் சொன்னாரு. அடுத்த வசனத்தை பாருங்க, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். யார் சொன்னா? தீர்க்க தரிசன புத்திரர் தான் சொல்றாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் விசாலத்தை கொடுக்கிறாருன்னு எல்லார் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சந்தோஷம், ஆஹா ஒரு புது இடத்த ஆண்டவர் கொடுக்க போறாரு போலன்றது கிடையாது. யோர்தான் நதி அண்டையில ஒரு இடத்தை நமக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புன்முறுவலோடு கூட சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசாலமா இடத்தை கொடுப்பாருன்னு ரைட்டு, பொம்மு நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்தை வாங்கி போட்டு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி கிடையாது. யோர்தான் நதி அண்டை போயிட்டு உத்திரத்தை வெட்டி அங்கே ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கினி நதி அண்டை நமக்கு அவர் வாசஸ்தலங்களை அவர் ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே யோர்தான் நதி அண்டையில ஃபர்ஸ்ட் அந்த வேவ் அடிக்கும் போது என் மேலதான் ஆண்டவரே படணும். ஹல்லேலூயா. சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பீச்ல போய் யாருமே பில்டிங் கட்டவே மாட்டாங்க, இல்லட்டா ஒரு ரிவர் பக்கத்துல யாருமே பில்டிங் கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்க? கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துச்சுன்னா பில்டிங் உள்ள போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் நதி அண்டையில நீங்க போய் பில்டிங் கட்டினீங்கன்னா எப்பொழுதும் அக்கினி மயமாகவே நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உத்திரமாகிய நமது சரீரத்தை எந்த இடத்துல போய் கிடத்த வேண்டுமா? யோர்தான் நதி அண்டை நாம் போய் கிடத்தப்பட வேண்டும். யோர்தான் நதி அண்டை நமது இல்லங்களை நாம் வைக்கும் பொழுது, நமது குடியிருப்புகளை வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நாம் அக்கினி மயமாக இருந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா.
அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விசாலம் கடந்து வரும். நீங்க எந்த இடத்துல கூனி இருக்கிறீங்களோ நீங்கள் நிமிர போகிறீர்கள். ஹalleluya. பெருக்கத்தின் ஆண்டுன்னு எல்லார் வாயும் இங்க இருந்து பின்னாடி போயிருச்சு. பெருக்கத்தின் ஆண்டுனா இதுல தான் பெருக்கும். ஹalleluya. அபிஷேகத்தின் மீது அபிஷேகம், வல்லமையின் மீது வல்லமை, அக்கினியின் மீது அக்கினி. ஹalleluya. அக்கினியின் மீது அக்கினி நமக்கு வரும் பொழுது நமக்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னவா மாறும்? இன்னும் அதிக அதிகமாக, இன்னும் அதிக அதிகமாக, இன்னும் அதிக அதிகமாக. ஹalleluya. இந்த இடத்துல சொல்றாரு அவரு, ஐயா நான் எங்க போய் இடம் போடுறேன்? யோர்தான் நதி கிட்ட போறேன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெட்ட ஆரம்பிச்சோடனே அங்கே நாம் பார்க்கலாம், தீர்க்கதரிசியின் புத்திரர்களாகிய அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய கோடரி என்ன ஆகுது? தண்ணிக்குள்ள விழுந்துருது. 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டுகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். அன்பு சகோதரனே சகோதரிகள், இன்றைக்கும் நம்ம இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம எல்லாத்துக்கும் வல்லமை என்கிற ஒரு கோடரியை கொடுத்திருக்காரு. அபிஷேகம் என்னும் ஒரு கோடரியை கொடுத்திருக்காரு. இதை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? இதை கொண்டு பிசாசுக்கு நேரா போலாம், நமது சூழ்நிலைகளுக்கு நேரா போலாம், நமக்கு இருக்கும் எல்லா பாடுகளுக்கு நேராக இந்த வல்லமையை கொண்டு நம்ம போகலாம். இன்றைக்கு நான் ஒரு கோடரியை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன், பட் இது வைக்க முடியல. கோடரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கும். அது நுனியில் தான் என்ன இருக்கும்? அந்த வெட்டுகிறது இருக்கும். மூல வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதான்? இந்த ஹேண்டிலோடு அவன் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மேலே இருக்கிற இந்த கோடரி ஹெட், ஆக்ஸ் ஹெட் இருக்குல்ல, அந்த போர்ஷன் மட்டும் உருவி என்ன ஆயிடுச்சான்? உள்ள விழுந்துருச்சான். உருவி விழுந்தனால இவன் இப்போ வெட்டணும்னா எப்படி வெட்ட முடியும்? வெறும் ஹேண்டில் மட்டும்தான் வெட்ட முடியும். முன்பதாக இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜை வச்சு அது உள்ள விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இதை வைத்துக்கொண்டு மட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தா எந்த பயனுமே இல்லை, மரமும் விழாது, எதுவுமே நடக்காது. இன்றைக்கு நமது வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு தலை இல்லாத ஒரு கோடாரியா தான் இருக்குது. ஷார்ப் எட்ஜா இருக்க வேண்டிய அபிஷேகம் நமக்குள்ளாக இல்லை. ஷார்ப்பா இருக்கிற ஒரு வல்லமை நமக்குள்ளாக காணப்படவில்லை. ஆனா இந்த பிளண்டா இருக்கிற இந்த உட்டை வச்சு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தட்டி கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ளாக வல்லமையே இல்லையப்பான்னு கேட்கிறாரு. உனக்குள்ளாக கிருபையே இல்லையப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல ஆண்டவர், எல்லாம் என்கிட்ட கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? இன்னும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் எந்த மரங்களும் விழவே மாட்டேங்குது. நமக்கு முன்பதாக எல்லாமே கீழே விழாம இப்படி இருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? நம்ம கோடரியை வச்சு வெட்டல, ஹேண்டில் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறோம். இட் only மேக்ஸ் நாய்ஸ். அது வெறும் என்ன செய்யுது? சத்தத்தை தான் கொடுக்குது. புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. உனக்கு முன்பதாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எதுல இருக்கு? வேதாகமத்தில் இருக்குது. நமது வாழ்க்கையில அப்படி இருக்குதா? உருவாக்கப்படும் ஆயுதம்னா என்ன பண்ணுது? குத்தி கிழிச்சு இரத்த கலரியா மாற்றிட்டு போயிடுது. ஆமாவா இல்லையா? வேதாகமத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க வேண்டும். வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் மார்போடு கூட அணைத்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஏன் நம் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குதுன்னா, அது எல்லாம் தான் நமக்கு கோடாரியில மேலே வைக்கிற அந்த ஷார்ப்பான எட்ஜு. அதை எங்கேயோ விட்டுட்டு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா சத்தம் வருதே ஒழிய மரம் விழுக மாட்டேங்குது. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன் கோடரி எங்கே என்று கேட்கிறார். ஹalleluya. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கேட்கிற எனது செய்தியின் தலைப்பும் அதுதான். உன் கோடரி எங்கே? Where is your axe head? இந்த இடத்துல இந்த மனுஷன் ஓடி வரான். ஓடி வந்து சொல்றான், ஐயா கோடரி விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள.
இன்றைக்கு நமக்குன்னா தெரியுதா இல்லையான்னு கூட நான் சில டைம் யோசிப்பேன். இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு கோடரி இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். யோசிச்சு பாரு, உனக்கு இருக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னாரு. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. உன்னை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே என் கோடரி நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே, எப்படியாவது கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமது வாழ்க்கையில எல்லாருக்கிட்டையும் அழகான ஒரு கோடாரியை கொடுத்து தான் அமிச்சாரு. யோர்தான் நதி அண்டை போய் வெட்டணும்னு அமிச்சாரு. ஆனா யோர்தான் நதி அண்டை மரத்து பக்கத்துல வந்துட்டு கோடரியை வைத்துக்கொண்டு தட்டி கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் வெட்டி கொண்டு இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த கோடரியை இழந்துட்டியாமான்னு கேட்கிறாரு. Have you lost that power? Have you lost that grace from the Lord? Have you lost that blessing which the Lord has given you? ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த வல்லமையை நீ இழந்து விட்டாயா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இழக்கலன்ட்டு? நீங்கள் இழக்கவில்லை என்றால் நீங்கள் ஜெபித்த அடுத்த நிமிடம் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். நீங்கள் ஜெபித்த காரியம் இம்மீடியட்டா முடிஞ்சிருக்கும். மரம் விழுறதுன்னா அதுதானே. வெட்ட வெட்ட என்ன ஆகும்? மரம் விழுகதான் செய்யணும். இன்னைக்கு நீங்க முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. அந்த ஜெபம் முடிவுக்கே வந்திருக்காது. சமீபத்தில் எனக்கு ஒரு சகோதரன் ஒருவன் ஃபோன் அடிச்சு கேட்டாரு, பிரதர் ஐ ஹவ் பீன் praying and praying and praying for this miracle to happen in my life அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. I'm still praying அப்படின்னாரு. நான் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அது? I've been praying, still praying, but still மரம் விழுந்த பாடில்லை. அப்படின்னா நான் என்ன செய்யறேன்? கோடாரியை வைத்து நான் வெட்டவில்லை, அது வெளியில இருக்கிற ஹேண்டில் வச்சு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? மரத்தை தட்டிக்கிட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோடரியை உங்களுக்கு திரும்ப நான் பெற்று தரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. நீங்கள் ஜெபித்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகிறது. இழந்து போன ஸ்தானத்தில் கர்த்தர் இந்த வருடம் உங்களை வைக்கவிருக்கிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கவிருக்கிறார். இழந்து போன வல்லமை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எப்போ? கோடரியை நீங்கள் திரும்ப பெறும் பொழுது. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன அந்த கோடரியை மீண்டுமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டுமாக உங்களை நீங்கள் விழுந்த உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கவிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, வான்ஸ் ஹேவ்னர் என்ற ஒரு தேவனுடைய தாசன் இவ்வாறாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. Many of the Lord's workmen have lost their axe head of power. நிறைய தேவ ஊழியர்கள் என்னவா, அற்புத அடையாளங்களை செய்யும் வல்லமை ஆகிய அந்த கோடரியை இழந்து விட்டார்கள் என்று. இன்றைக்கு நீங்க என்ன சொல்லலாம், பிரதர் இது என்ன பிரதர் பெரிய மேட்ரு, நான் மட்டும் இல்லை இந்த ஊர்ல நிறைய பேர் அப்படிதான் ஊழியம் செய்யறாங்க, எல்லாம் இழந்து தான் போயிட்டாங்க. உண்மைதான், யாருமே வல்லமை இல்லாம தான் இருக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே வல்லமை இல்லை. நான் சமீபத்தில் ஒரு புற மத ஃப்ரெண்டோட ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோன்னா அவர் ஒன்று சொன்னார், எல்வித் பொங்கலுக்கு என்ன எல்வித் பிளான் அப்படின்னாரு. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த வருஷம் எந்த ஊர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் நார்த் போகிறோம் அப்படின்னு. உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன எல்வித் போய் பண்ணுவீங்க அங்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் போய் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்னு. ஓகே, காலிலேருந்து நைட் வரைக்கும் பாடிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. இல்லை நான் பாட விட்டா பாடுவேன், கேட்கறதுக்கு தான் ஆள் இருக்காது அப்படின்னு. ஆமாவா இல்லையா? கேட்கலாமா? கேட்கலாம். ஓகே. உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்புறம் என்ன பண்ணுவேன், நல்லா ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு. காலிலேருந்து நைட் வரைக்குமா ஜோம் பண்ணுவீங்க அப்படின்னாரு. ஆமாம், அது கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்களா அப்படின்னாரு. அவர் கேட்கறதுக்கு ஆள் இருப்பாரு, நாங்கள் தான் அப்பப்போ பண்ண மாட்டோம் அப்படின்னு. உடனே சரி அது விட்டுரு அப்படின்னாரு. வேற என்ன பண்ணுவீங்க அப்படி? மெசேஜ் எடுப்பாங்க. புரியுது, அது எவ்வளோ நேரம் எடுப்பீங்க அப்படின்னாரு. அதுவும் காலிலேருந்து நைட் வரைக்கும் ஓடும் அப்படின்னு. அது கேட்பாங்களா? அது பாதி பேர் கேட்பாங்க, பாதி பேர் அப்படியே ஒரு மார்க்கமா இருப்பாங்க அப்படின்னு. உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சரி இதெல்லாம் பண்றீங்க ஓகே தான், ஆனா போயிட்டு வரும்போது ஒரு நிம்மதி இருக்குமா உனக்குள்ள அப்படின்னாரு. ரொம்ப நல்லா செம்மையா இருக்கும் பிரதர், நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த சந்தோஷம் இருக்குமா அப்படின்னாரு. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன்.
சரி ஒரு வாரம் வேணாண்டா, ஒரு மாசம் போவோம் எல்வித்து அப்படின்னாரு. ஒரு மாசம் கழிச்சு ஹாப்பியா இருப்பியா? உடனே இன்னொருத்தர் பக்கத்துல சொன்னா, அவன் அதுக்குள்ள அடுத்த கூட்டத்துக்கு போயிடுவானே அப்படின்னாரு. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்போ ஒரு மாசம் கூட உனக்கு சந்தோஷம் இருக்காதோடே அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், பேச முடியல, அப்படியே அமைதியா இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு புற மத சகோதரன், அவர் சொல்றாரு, இந்த சந்தோஷம் எப்போ உனக்கு வருதோ, நீ இவ்வளோ செலவு பண்ணிட்டு ஓடிட்டு வரல, அதுக்குரிய அர்த்தம் அங்கதான் இருக்குன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. The Lord doesn't talk only through this. ஆண்டவர் வெறும் இதுல மட்டும் பேசவே மாட்டாரு. அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன் பாலாமின் கழுதை எப்படி பேசிச்சுன்ட்டு. அந்த மனுஷங்கிட்ட அந்த வார்த்தை எனக்கு வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்னாரு, அங்க நீ பெறல ஒரு சந்தோஷம், ஒரு வாரம் இருக்குல்ல அந்த சந்தோஷம், அது உன் வாழ்க்கை ஃபுல்லா அந்த சந்தோஷம் கடந்து வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துக்கு வந்து ஜெபம் பண்றோமா, ஆண்டவருடைய பாதத்தில் தரித்திருந்து ஜெபிக்கிறோமா, ஜெபித்து ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஆயுசு காலம் முழுவதும் நம்மோட இருக்கும்ல, அது ஒரு சந்தோஷம் உள்ள இருக்கும்ல. அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கைக்குள்ளாக ஆயுசு நாள் முழுவதும் இருக்குதே, அப்போ தான் நீ இவ்வளவு செலவு பண்ணிட்டு போறதுக்கு உனக்கு அது ஒரு நிவர்த்தின்னாரு. ஹல்லேலூயா. நான் உண்மையாவே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். அண்ணே சாரி எல்வத், ஏதாவது பேசி அஃபெண்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், அஃபெண்ட் பண்ணலை, செருப்பை கொண்டு அடிச்சிங்க நல்லா என்னைய அப்படின்னு. ஒன்று அப்படியே பார்த்தேன், எல்வத் ஐம் வெரி சாரிடா அப்படி இப்படின்னாரு. இல்லை சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க விஷயத்த, இத்தனை நாள் நான் கேட்கணும்னு நினச்சேன், எவ்வளவோ புரட்டி பார்த்தேன், இதுலேருந்துனா பேசாத ஆண்டவர் உங்கள் வாயிலேருந்து பேசிட்டாரு அப்படின்னு. அதே தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்கிறேன். இந்த சந்தோஷம் நமது ஆயுசு நாட்கள் முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் கோடரி நமக்குள்ளாக மாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இழந்த அந்த கோடாரி வரணும். முன்னொரு காலத்துல நமக்குள்ள அந்த கோடாரி இருந்துச்சு, அந்த அபிஷேகத்தின் வல்லமையின் உச்சம் நமக்குள்ளாக இருந்தது, அந்த வல்லமை நமக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. நமது கரங்களை வைத்தவுடன் சுகம் கடந்து வந்தது, நாம் ஜெபிக்கும் பொழுது பதில் கடந்து வந்தது, நாம் முழங்கால் படியிட்டவுடன் கணக்கற்ற தேவதூதர்கள் வந்து நின்னாங்க. நம்ம நினைச்சா என்ன, அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருந்தோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் அந்த கிருபை இருக்க தானே செய்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, போராடுறோம், முட்டி மோதுறோம், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வெறும்னா நம்ம கட்டையை கொண்டு அடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கட்டையை மட்டும் வச்சு அடிக்காத, கோடரியை மாட்டிக்கொள்ளென்று. ஹல்லேலூயா. சரி பிரதர், இந்த கோடரி எப்படி பிரதர் நான் மாற்றுறது? முதலாவதாக பார்க்கலாம், 5ஆம் வசனத்தில் யாராவது ஒருத்தங்க எடுத்தவங்க வாசிங்க. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்ற. அதுக்கு முந்தின பகுதி வாசிமா. இல்லப்பா அந்த 5ஆம் வசனத்திலே ஏ பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி கோடரி தண்ணீரில் விழுந்தது. விழுந்த உடனே அவன் என்ன சொல்றான்? ஐயோ ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது. பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? இந்த முதல்ல இதுல தான் இருக்குது. இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட், முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை ஏற்றுக்கொள்ளணும்? கோடரி விழுந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க கோடரி விழுந்துருச்சுன்ட்டு? எல்லாரும் கை தூக்குற வரைக்கும் நான் கை தூக்கிட்டு இருக்க மாட்டேன். You have to accept that you have lost your accent. Acceptance comes and then only we will realize that we have lost something in our life. இப்போ ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இருக்குது நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது இருந்துட்டே இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டே இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்ச் என் கையில இருக்குது. இந்த வாட்ச் அப்படியே நான் பிரசங்கிச்சுட்டே இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துட்டோன்னே நம்ம கையில தான் வாட்ச் இருக்குதே, நம்ம கையில தான் வாட்ச் இருக்குதுன்னு இப்படியே போனேன்னா யார் லூசரு? யார் அதில் ஏமாற்றப்பட்டவன்? நான் தான். அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கையில இருந்து விழுந்துருச்சு. இன்னும் என் கையில இப்படியே இருக்கு இப்படி இருக்குன்னு நான் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி திருப்பிட்டு இருந்தேன்னா புதுசா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? தம்பிக்கு கையில ஏதோ
நர்வஸ் டிசார்டர் போல இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா நான் என்ன சொல்லுவேன், வாட்ச் தான் பிரதர் கையில இருக்குதே பிரதர், விசுவாச கண்களோடு பாருங்கள், ஆவிக்குரிய கண்களோடு கூட பாருங்கள், என் கையில் தான் வாட்ச் இருக்கு. கிடையவே கிடையாது. இவன் அந்த உத்திரத்தை வெட்டுறான். வெட்டின மறு நிமிடம் கோடரி கையிலிருந்து கீழே விழுந்தவுடன் அவன் சொல்லுகிற காரியம் என்னது? ஐயோ ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே. ஹல்லேலூயா. உடனடியாக அவன் அறிந்து கொள்ளுகிறான், அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், தான் ஒரு காரியத்தை அவன் இழந்து விட்டான் என்று. ஹல்லேலூயா. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் இழந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும், ஆண்டவரே நான் இழந்து போனது எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்க முடியும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நேரா அங்க நின்னுட்டு, நான் வெட்டிக்கிட்டே தானப்பா இருக்கேன். நேரா எலிசா வந்து பார்த்திருப்பாரு, ஐயா உன் மரம் மட்டும் விழவே மாட்டேங்குதே, நான் வெட்ட தானே செய்யறேன், அது விழலைன்னா நான் என்ன பண்றது? அப்படி வந்தா பேசினானா? He immediately accepts, oh Lord, I made a mistake, Lord, I made a mistake, it has fallen inside, I don't know what to do, help me out. அவன் கதறுவதை பார்க்கிறோம். அவன் இம்மீடியட்டா அவன் அக்செப்ட் பண்றான். என்னது? என்னுடைய வல்லமையை நான் இழந்து விட்டேன், என் வல்லமையை நான் இழந்து விட்டேன். எனக்குன்னு கொடுத்தீங்க நீங்க இந்த வல்லமை, எனக்குன்னு இந்த கிருபையை கொடுத்தீங்க, இந்த கிருபையை நான் தொலைத்து விட்டேன் என்பதை அவன் உடனடியாக அவன் அக்செப்ட் பண்றான். என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் சொல்லிடணும், இல்லாட்டா இவன் பொண்டாட்டியை பற்றி தான் ஊரில் பேசிகிட்டு இருக்கான்னு பரவலாக ஒரு பேச்சு ஓடுது. ஸோ இல்லை, டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும். ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இவன் சொன்னா, மை ஒய்ஃப் மேக்ஸ் குட் மட்டன் ஃப்ரை, நீ சாப்பிட்டுட்டு போனோம் அப்படி. நான் செட் சரி ஓகேடா வரேன். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாரும் வீட்டுக்கு போனோம், ஃபேமிலியாக போனோம், நல்லா சாப்பிட்டோம். பார்த்தா எத்தனை பேர் ஹைதராபாதி ஸ்டைலு, அதுக்கப்புறம் இந்த ஆந்திரா ஸ்டைல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நண்பர் அங்கேருந்து கை தூக்கிட்டார், அவர் சாப்பிட்ருக்கேன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா என்னென்னா, மூக்கு கண்ணு காது எல்லாத்துலேருந்தும் ஊற்றிடும் தண்ணி, அவ்வளவு காரமாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளை வந்து நம்ம ஊர் பிள்ளை தான். ஆனால் அவளுக்கு என்ன கோபமோ தெரில, அவள் தான் கூப்பிட்டுட்டு வச்சிட்டா. நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னடா இப்படி செஞ்சுருக்கா பாவண்டா நீ அப்படின்னு நான் சொல்ல முடியும்? வாவ் வெரி டேஸ்டின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே இவன் உடனே நேராக ஒரு தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப விசாரிச்சாங்க. அண்ணா போயிட்டு வாங்கண்ணா அப்படி இப்படின்னா ஓகேமான்னு எல்லாம் நல்லா வணக்கத்தை போட்டு வந்தாச்சு. நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் அடிக்கான். டேய் என்னடா இவ்வளோ காரமாக இருக்குது, ஒன்றுமே வாயை திறக்கலையேடான்ட்டு குரூப் கால் வருது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு. ஏன்னா என்னடா டேய் நீங்களாம் வந்து சாப்பிட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி இப்படி, நீங்கள் வாயில் வைக்க முடியலடா எனக்குண்ணா, இவ்வளோடா காரமாக செஞ்சுருப்பா அப்படி இப்படின்னு கத்துறான். நான் நல்லா இவ்வளோ திட்டினேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொன்னான். அவனை சொன்னேன், டேய் அவங்க ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாங்க விடு, வாட் இஸ் தேர். இவகிட்ட கேட்குறேன், ஏன் இவ்வளோ காரமாக வச்சுட்டேன்ட்டு, உங்கள் வாய்க்கு தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, அதனால தான் எனக்கு டவுட் வந்துருச்சு, நான் உனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் அப்படின்னா. நம்ம ஆட்கள் இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க, உன் வாய்க்கு தான் அப்படி இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இது என் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் தான். இதே இது என் ஒய்ஃபா இருந்திருந்தா அவ சொல்லியிருப்பா, நீங்க ரொம்ப ஸ்வீட்டு அதனால தான் உங்களுக்கு காரம் ஒத்துக்கலன்றப்பா. நான் அவனை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், எப்பா இதுதான்ப்பா காலம். பீப்புள் தே டோன்ட் அக்செப்ட் தட் தே ஹவ் மிஸ்ட் சம்திங். ஒரு காரியத்தை விட்டுட்டோன்றத ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இன்றைக்கு நம்ம இராமல் இருக்கிறதின் காரணமாக தான் அநேக ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன தம்பி நம்ம மீட்டிங் வருவாங்க, அவங்க கிட்ட நான் கேட்டேன், தம்பி இந்த கேம்ப்ல என்னமா நீ பார்த்த அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சு. என்ன ஆசை? எல்வித்தண்ணை நம்ம கிட்ட வந்து கேட்டாங்களே என்னன்னு, உடனே ஏதாவது சொல்லி ஆகணுமே, இல்லட்டா எல்வித்தண்ணை ஃபீல் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டான் போல. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணே நான் இப்படி பார்த்தேனே, ஆண்டவர் இப்படி வந்தாருனே அப்படி வந்தாருனேன்ட்டு. நான் சின்ன வயசுல கொஞ்சம் கார்ட்டூன்னா பார்ப்பேன். ஸோ புரிஞ்சிருச்சு, அந்த பிள்ளையும் கார்ட்டூன் பார்க்குற பிள்ளைன்னு புரிஞ்சிருச்சு. சரி நான் உடனே கடந்து போயிட்டேன். உடனே ஒரு 2-3 கேம்ப் தாண்டிச்சு. உடனே ஒரு நாள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னேன், அவன் ரொம்ப எக்ஸல் ஆயிட்டான் அதில். இப்போ முன்னாடி டாம் அண்ட் ஜெரியில் ஆரம்பித்தவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய கார்ட்டூனுக்கு வந்துட்டான். உடனே நான் அவனை சொன்னேன், எப்பா கார்ட்டூன்லேயே போயிடாத, வாழ்க்கை கார்ட்டூன்லேயே முடிஞ்சிடும். நீ என்ன பண்ணு, ஆண்டவர்கிட்ட வந்து ரியாலிட்டிக்கு வா, வந்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா,
காண்பியும் ஆண்டவரேன்னு வெக்கத்தை விட்டு கேளுடா, அவர் உனக்கு காட்டுவாரு அப்படின்னு. இன்னும் ஒரு 2-3 கேம்ப் தாண்டிச்சு. ஒரு நாள் எனக்கே கியூரியஸா போய் கேட்டேன். அவன்கிட்ட போயிட்டு, தம்பி இந்த கேம்ப்ல என்னம்மா பார்த்தேன்னா, அப்படியே தொப்புன்னு முழங்கால் போட்டு கண்ணில் கண்ணீரோட சொன்னான், அண்ணே நான் ஆண்டவரை பார்க்கணுன்னே ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. எனக்கு அப்படியே இருதயம் எல்லாம் சுக்குநூறாக உடைந்தது. நான் என்ன சொன்னேன், தம்பி நான் உனக்காக இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுவேன், நீ வேணா பாரு, கட்டாயம் ஆண்டவரை உனக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன் வெளிப்படுத்துறாரு? அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். நான் பார்க்கல, ஆண்டவரை எனக்கு காமிக்க ஆண்டவரே நான் கேட்கிறேன்றத அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்குள்ளாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என்கிட்ட இது இருக்கு 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 நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து பாப்பாரு. ஒருவேளை இவன் கிட்ட இருக்கு போல, சரி நம்ம கிட்ட அதை கொடுக்க வேணான்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க பாருங்க, ஒருவேளை அவன் வெட்டிக்கிட்டே இருந்துகிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தானா, எலிசா வந்து பார்த்துருப்பாரு, பயங்கரமா வெட்டுறான் போல, சரி மரமா அடிச்சு அவன் தான் தள்ள போறான்ட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு, போயிருப்பாரு. ஆனா இம்மீடியட்டா இவன் கத்துறான், ஐயோ ஆண்டவனே நான் விட்டுட்டேன், இது இரவலா வாங்கப்பட்டது. முதலாவதாக என்ன செய்யணுமா, we have to accept that. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப அழகமா பிடிக்கும். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. யார் வீட்டுக்கு வரா? நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன சொல்றாரு, ஐயா உங்க ஊர்லயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருச்சு. ஒருத்தன் இவ்வளோ ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான், அத்தனை ஆட்டுக்குட்டியும் விட்டுட்டு ஏத்தால இருக்கிற வீட்டில் அவன் வளர்த்த ஒத்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியும் தான் பிள்ளை மாதிரி வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி என்ன செஞ்சுட்டான், ஒரு நாள் நல்ல மட்டனை போட்டான் அப்படின்னு. உடனே இவருக்கு என்ன நடக்குது, 4 வசனம் ஒரு கதையை அழகா சொல்றாரு. 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் தாவீதுக்கு ஒரு இடம் கொள்ளாத கோபம் உள்ள வந்துருச்சு. யார் அது இம்மிடியட்டா சொல்லும், என் ஊர்ல இப்படியா, எனக்கு தெரிஞ்சு இப்படியா ஊன்ட்டு கோபத்தில் எழும்புறாரு. எழுஞ்சொன்ன 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 6 வசனம் பார்த்தீங்கன்னா, சாபத்தின் மீது சாபம். வாசிமா. அந்த ஒரு வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அவன் நேர பார்த்து, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், யூ ஓ கிங் ஆர் தட் மேன், டேய் நீ தான்டா அது அப்படின்ற மாதிரி நேர பார்த்து அதுல இருந்து ஆரம்பிக்கிறான். இதனால நீ இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு ஒரு 6 வசனத்துக்கு வச்சு அவரை ஒரு ஒண்ணு இல்லாம பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சோன்னே 13ஆம் வசனத்தில் முற்பகுதி மட்டும் வாசிமா. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், அவ்வளவுதான், ஒரே வசனம் தான், 6 வசனம் சாபம் உளுந்துகிட்டு இருக்கு. உளுந்த உடனே அடுத்த வசனத்துல, நான் தெரியாம தானே தீர்க்கதரிசி பண்ணிட்டேன், கொஞ்சம் எனக்காக ஆண்டவர் கிட்ட பேசுங்களேன், இவ்வளவு பெரிய மேட்டர் இதுல இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே நான் இதை நிப்பாட்டி இருப்பேனே. இப்படி எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கல. இம்மீடியட்லி he says, I have sinned against the Lord. உடனே என்ன நடக்குது, ஒரு அக்செப்டன்ஸ். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஏன் கடந்து வர மாட்டேங்குதுன்னா, அக்செப்டே பண்ண மாட்டேன்றோம், நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்ன்றது. ஒரு காரியம் நம்ம கிட்ட இல்லைன்றதே நம்ம அக்செப்டே பண்ண மாட்டேன்றோம். நம்ம அநேகர் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம், ஆனா தீர்க்கதரிசன ஆவி நம்மை விட்டு கடந்து சென்று எத்தனையோ வருடமாகி விட்டது, ஆனால் அக்செப்டன்ஸ் இல்ல. நமக்குள்ளாக கிருபைகள் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா கிருபைகள் நம்மை விட்டு கடந்து சென்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. நமக்குள்ளாக வல்லமை இன்னும் தரித்து இருந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில வீணாக பேசி கொண்டிருக்கிறோம், வெளியில வீணாக சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம், கட்டை மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனா வல்லமைக்குரிய கிரியைகள் எதுவும் நம் வாழ்க்கையில இல்ல. We are not accepting that we have lost these things in our lives. நமது வாழ்க்கையில இதெல்லாம் இல்லன்றதே நம்ம அக்செப்டே பண்ண மாட்டோம். இப்படி ஒரு அக்செப்டன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்களா? 6 வசனம் வச்சு அவனுடைய ஃபுல் லைஃபே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவ, நீ உனக்கு பிறக்க போற பிள்ளை இப்படி ஆகும், அது செத்து போகும், இப்படி ஆகும் அப்படி ஆகும், எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்ச அடுத்த நிமிஷம் ஏதாவது பார்த்து செய்யுங்க, I have sinned against the Lord. நான் பாவம் பண்ணிட்டேன், கோடரி என்கிட்ட இருந்து விழுந்துருச்சு, என்ன பண்றது, என்ன மன்னியும். இதோட பாருங்களேன், ஒரு எக்ஸ்டென்ட் என்ன தெரியுமா ஆகும், சாலமனுக்கு முன்பதாக பிறந்த அந்த குமாரன் மரித்து போயிடுவான். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரித்து போயிடும் சொல்லிட்டு பத்சேபாளுக்கு பிறந்த அந்த முதல் பிள்ளை மரித்து விடும். மரித்து விடுற வரைக்கும் சாக்லாத் போட்டிருப்பாரு, கண்ணீர் வடிப்பாரு, என்னென்னவோ பண்ணுவாரு.
மறிச்சிருச்சுன்னு செய்தி வந்தோன்னு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் உதறிட்டு போடுவாரு. இனிமே எனக்கு கோடாரி வந்துருச்சு, நான் எழும்பி நான் புறப்படுகிறேன் என்று சொல்லுவாரு. ஹalleluya, ஹalleluya. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். we have to accept that. நம்ம என்ன செய்யணும்? நாம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் that we have made a mistake. ஒரு காரியம் நம் வாழ்க்கையில நடக்காமல் போயிடுச்சா, இல்லாவிட்டால் ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் செயல்படாமல் போயிடுச்சா, ஏன் ஆண்டவரே செயல்படல, ஏன் அது நடக்க மாட்டேங்குது, ஏன் எதுக்கு இப்படின்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஆமா அது நடக்கல, ஏன் மேலதான் மிஸ்டேக், ஏன் மேலதான் ப்ராப்ளம், நான் தான் இந்த காரியத்தை செய்தேன், ஏன் மேலதான் இந்த இஷ்யூ. When we accept that, what happens? The Lord works on our behalf. The Lord will say, okay, accept பண்ணிட்டியா, I will give you something. உனக்கு நான் ஒரு காரியத்தை கொடுக்கிறேன், நீ இழந்து போன அந்த கோடரியை மீண்டுமாக உனக்கு திரும்ப தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஹalleluya. பிரியமானவர்களே, அப்படி நம்ம என்னைக்குமே மாறி விடவே கூடாது. தப்பு பண்ணிட்டோமா, கோடரி இழந்துட்டோமா, வல்லமை இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி நமக்கு தெரியுதா, உடனே ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவரே மன்னியும் என்று நாம் கேட்கிற ஒரு திராணி நமக்குள்ள இருக்கும்னா, கட்டாயம் நம்மை எந்த விதமான எவ்வளவு பெரிய பிசாசின் போராட்டமும் வந்து நம்மை அசைக்கவே முடியாது. ஹalleluya. ஆமா, அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கும் ஆண்டவருக்கும் எப்பவுமே ரைட்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இல்ல இல்ல சமாளிச்சுக்கலான்னு உனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, அன்னைக்கு பிசாசு உள்ள நுழைவான். அந்த ஒரு மேட்டர்ல மட்டும் நீ சமாளிக்க மாட்ட, எல்லா விஷயத்திலும் நீ சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்ப அப்படின்னாங்க. ஹalleluya. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சின்ன இடர்ல உண்டாகிற மாதிரி இருக்கா, ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க கோடாரியை விட்டுட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தாட் வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டு கர்த்தரிடமாக நான் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப கோடாரியை தருகிறேன் என்று. ஹalleluya. C.H. ஸ்பர்ஜன் ஒரு காரியத்தை சொன்னாரு, 25 வருஷம் நான் உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்கயா அப்படின்னு கேட்டாங்க. 20 வருஷம் நான் ஆயத்தம் பண்ணுவேன், 5 வருஷம் நான் ஊழியம் பண்ணுவேன். 25 வருஷம் உனக்கு கொடுத்தா 20 வருஷம் நான் ஆயத்தம் பண்ணுவேன், 5 வருஷம் ஊழியம் பண்ணுவேன். ஆனா நமக்கு பாருங்களேன், ஒரு 20 ஆண்டுகளாக, நமக்கு 25 ஆண்டுகளா ஆயிடுச்சு ஊழியம். அநேகருக்கு பர்சனலா 20 இயர்ஸ் இருக்குது. பட் இத்தனை வருஷத்துல நம்ம எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எத்தனை வருஷம் ஊழியத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், இத்தனை ஆண்டுகளாக ஆர் வி ரியலி கெட்டிங் ourselves prepared? இல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே நான் அக்செப்ட் பண்றேன், ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இத்தனை ஆண்டுகளாக நான் தயாராகவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இன்றைக்காகிலும் என் வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான கிரியை செய்தரலும் என்று நம்ம எல்லாரும் கேட்க போறோம். ஹalleluya. முதலாவதாக பார்த்தோம் அக்செப்டிங், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கலாம் அக்னாலேஜிங், ஒப்புக்கொள்ளுதல். முதலாவதாக என்ன சொன்ன? அக்செப்டிங், ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவதாக அக்னாலேஜிங், ஒப்புக்கொள்ளுதல். அடுத்த வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 6:6. போதுமா? இந்த இடத்தை நீங்க பார்க்கலாம். முதல்ல அக்செப்ட் பண்ணிடுறாரு என்னன்ட்டு, கோடாரி விழுந்துருச்சு, ஐயோ காப்பாத்துங்க, எப்படியோ இரவலாக வாங்கிட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. அக்செப்ட் பண்ண உடனே தான் என்ன பண்ண முடியும் தெரியுமா? அது எங்க விழுந்துச்சுன்னு அக்னாலேஜ் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? நான் பாவம் பண்ணிட்டேன்னு நான் ஒத்துக்கிட்டாதான் எந்த இடத்துல பாவம் பண்ணேன்னு எனக்கு ஆண்டவர் காட்டுவார். இன்னைக்கு என்கிட்ட வல்லமை இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டாதான் வல்லமை எந்த இடத்துல நான் இழந்தேன்னு கர்த்தர் காண்பிப்பாரு. இன்றைக்கு என்கிட்ட கிருபைகளே இல்லைன்றத நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாதான் எந்த இடத்துல நீ கிருபை இழந்தன்னு கர்த்தர் காட்டுவாரு. என்கிட்ட வல்லமை இருக்கு, என்கிட்ட கிருபை இருக்குன்னு நினைச்சனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாரு. 6ஆம் வசனத்துல முதல்ல என்ன கேட்கிறாரு? உடனே அந்த எலிசா என்ன கேட்கிறாரு? எந்த இடத்துல விழுந்துச்சுப்பா? அவருக்கு அந்த கேள்விக்குண்டான அந்த ஒரு பதில் எங்க இருக்குது? அதுக்கு முந்தின வசனத்துல இருக்குது, ஐயோ நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு.
அக்செப்டன்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்க அக்செப்ட் பண்ணாதான் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து நிப்பாரு. அவர் வந்து கேட்பாரு, எந்த இடத்துலப்பா விட்ட சொல்லு, நான் அதை எடுத்து கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்ம கிட்ட கிருபைகளை இழந்து நம்ம நிற்கிறோம், வல்லமை இழந்து நிற்கிறோம். ஆனா வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்கிட்ட வல்லமை இருக்கு, என்கிட்ட கிருபை இருக்குது, நான் அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கிறேன், அன்னைக்கு இருந்தது போல அதே ஒரு மெதப்புல தான் இருக்கிறேன், அதே பவர்ல தான் இருக்கிறேன். ஏர்லியர் நம்ம பயங்கரமா இருந்திருக்கலாம். எவ்ரிபடி ஹஸ் காட் அ பாஸ்ட். எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது. ஐ நோ அபவுட் அ கிரேட் மேன் ஆஃப் காட். அவர் பேரை நான் சொல்ல விருப்பப்படலை. அவர் ஆதி நாட்கள்ல அவர் தொட்டா அப்படியே பவர் தான். அவர் நின்னா பவர், அவர் நடந்தா பவர். அவர் he was a power house. பட் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு சின்ன பாவம் அவர் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்தது. அந்த கடந்து வந்த உடனே அவரை சுத்தி எல்லாரும் சொன்னாங்க அவர் பாவின்ட்டு. ஆனா எக்ஸெப்ட் ஒன் பர்சன், யாருன்னா அவர் ஏற்றுக்கொள்ளல தான் பாவின்ட்டு. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பழைய மிதப்பு தான், அந்த பழைய கெத்து தான், அந்த பழைய தாட்டு தான், அந்த பழைய விகர் தான். எல்லா இடத்துலயும் பவர் பேக்டா தான் போன மாதிரி போனாரு. ஆனா எல்லாருக்குமே தெரிந்தது அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு. அவர் ஜீரோன்னு எல்லாருக்குமே தெரியுது, எக்ஸெப்ட் ஹிம். கடைசியில் ஒரு நாள் என்ன தெரியுமாச்சு? கிரவுட்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தாங்க ஜனங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணி விட்டாரு, எல்லாரும் சுகமாயிட்டாங்கன்னு இவரே தான் சொல்லிட்டு இருந்தாரு. சுகமாகவே இல்லை. நாள் ஒன்று வந்தது, என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இந்த ஆள் கையிலிருந்து ஒரு அற்புதம் கூட நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாளிதழில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இத்தனை நாட்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மட்டும் தெரிந்திருந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து ஹெட்லைன்ஸ்க்கு வந்து ஒரு தேச செய்தியாக மாறினது. என்னது தெரியுமா? இவர் இழந்த ஒரு சின்ன விஷயம் ஹெட்லைன்ஸ் வரைக்கும் போயிட்டு, இந்த பாவத்தை இந்த மனுஷன் செஞ்சனால தான் இவருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஜனங்களே வரமாட்டேன்றாங்க அவர் கூட்டத்துக்கு. இத்தனை லட்சோபலட்சம் வந்த இடத்துல இன்னைக்கு ஒருத்தனுமே இல்லை. why? because this fellow fell in this sin. யார் எழுதுனா? நாளிதழ் எழுதுறாங்க. அந்த மனுஷன் அக்செப்ட் பண்ணி, அந்த மனுஷன் அக்னாலேஜ் பண்ணியிருந்தானா, 4 செவுத்துக்குள்ள தனது பிரேயர் ரூம்குள்ள அவன் மனம் மாறி இருக்கிற கத்தர் கிருபை பாராட்டி இருப்பார். ஆனா அவன் அக்செப்ட் பண்ணாம, அவன் விழுந்த இடம் என்னன்னு தனக்கு தெரிந்திருந்தும் அதை மங்கி அப்படியே மறைத்து வைத்ததின் காரணமாக உலகம் முழுவதும் அறியத்தக்க வண்ணமாக இவன் கோடரியை இழந்து விட்டான் என்று மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கோடரியை இழந்துட்டோன்றத மற்றவங்க யாருக்கும் தெரியாம நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் வச்சுக்கிட்டோன்னா ஆண்டவர் அதையும் அப்படியே காத்துக்கிடுவார். இந்த மனுஷன் பாருங்க, சுத்தி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லலை. அவர் அந்த வழியா வராரு, ஐயா கீழே விழுந்துருச்சுன்றாரு. உடனே இவரும் நேர போயிருப்பாரு, எந்த இடத்துல விழுந்துச்சு சொல்லு. 2 பேருக்குரிய கம்யூனிகேஷன் தான், எலிசாவுக்கும் அந்த தீர்க்கதரிசிக்குள்ள மட்டும்தான். ஆனா இவர் பாட்டுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் ஆயிட்டு நீங்க வெட்டின எல்லா விறகுங்களையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் தூக்கிட்டு போவாங்க. இவர் ஒண்ணுமே இல்லாம நான் வெட்டின ஒண்ணுமே விழலன்னு போய் நின்றிருந்தா அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக இவருக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்திருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அக்செப்ட் பண்ணுவது முக்கியம், அக்னாலேஜ் பண்ணுவது அதை விட முக்கியம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி மாமா கிட்ட ஒரு காரியத்தை கேட்பேன், மாமா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். என்னுடைய ஒரு ஹேபிட் அது. நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வயசுல அந்த வயசு தானே, அந்த வயசுலேயே எல்லாருக்கும், எனக்கு அந்த வயசுலேயே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அதனால அப்பவுமே எப்படி கேட்பேன்னா, நான் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸ்கூல்ல. அது மாமாவுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம், இல்லட்டா ஆண்டவர் வந்து அதை நம்ம கிட்ட சொல்றாரா இல்லையா, இதை கணக்கில் எடுக்கிறாரா இல்லையா பார்ப்போம்னு சொல்லிட்டு நேர வந்து நல்ல பிள்ளை மாதிரி முழங்கால் போடுறது. ஓட்டு மாமா என்ன ஏதாவது தப்பு பண்ண ஆண்டவர் சொன்னாரா? உடனே மாமா ஒன்று என்ன சொல்லுவாங்க, இல்லப்பு உனக்கு என்ன தப்பு, ஒன்றும் சொல்லல போ அப்படின்னு ஒரு சிலுவையை போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி அனுப்பிடுவாங்க. உடனே நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டேன், ஓ பொம்மு அப்போ எதுனா ஒன்று இந்த தப்புனா என்னது, சும்மா அப்படியே கணக்கு இல்லை பொம்முன்னு. ஓகே பாவம் எதுனா நம்ம இந்த இது போடுவோம்ல, டெசிமல் பிளேசஸ் போடுவோம்ல, 9.67னா 67 வந்துருச்சுல,
அப்படியே மாத்திட்டு இது 7ன்னு போட்டுருங்க அப்படின்னு நம்ம கேரி ஓவர் பண்ண மாதிரி ஆண்டவர் அந்த ஒரு 3 இதை தட்டிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். மாமாவும் போயிட்டாங்க. நம்ம மம்மி வந்தாங்க. நம்ம மம்மிக்கிட்டேயும் நம்ம அப்படிதான், மம்மி ஆண்டவர் ஏதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? போன வாரம் கூட கேட்டேன்னு நினைக்கிறேன்ல, இப்போ வரைக்கும் அதுதான். போன வாரம் கூட போயிட்டு ஆண்டவர் ஏதாவது என்னை பற்றி ஏதாவது தப்பு சொன்னாரா, தப்பு சொல்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? நான் இன்னைக்கு இதை எடுக்கும் போது அன்னைக்கு ஆண்டவர் கேட்டுட்டு இருந்தாரு, என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னார். டேய் ஊர் ஊரா இப்படி போய் கேட்குறல்ல, உனக்கு தெரியவே தெரியாதா நீ தப்பு பண்ணியா கரெக்டாக இருக்கியான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னாரு. நல்ல கேள்வியா இருக்குது ஆண்டவரே, தெரிஞ்சிருந்தா அப்படின்னு. உனக்கு தெரியும்ல, அன்னைக்கு என் தாசன் கிட்ட கேட்கும் போது கூட உனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. இன்னைக்கு இவ வரைக்கும் வந்திருக்க, ஒருவேளை நாளைக்கு நானே உன்கிட்ட பேசினாலும் நீ என்கிட்ட கேட்ப போல, ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட பேசுவ போலையே அப்படின்னாரு. நம்ம எல்லாரும் இப்போ எப்படி தெரியுமா ஆயிட்டோம்? அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நான் தப்பு பண்ணனா இல்லையான்ட்டு ஆண்டவர்கிட்டே கேட்குறோம். ஆனா மனசை தொட்டு சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு, எங்க கோடரி இழந்திருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நம்மளா போயிட்டு ஆண்டவர்கிட்ட, ஐயா நான் இதுல தப்பு பண்ணிட்டேன், இதுல இழந்துட்டேன்னு நம்ம போய் சொல்லணும். அவர் ஐயா கோடரி விழுந்துருச்சு எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன்னு அவர் கேட்க மாட்டாரு. But rather we have to acknowledge that we have made a mistake. இந்த இடத்துல நீங்க பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமே என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். we deceive ourselves. ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் we deceive ourselves, and நமக்குள்ள என்ன இல்லையா, the truth is not in us. நமக்குள்ள உண்மையே இல்லை, சத்தியம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறது, உண்மையே இல்லை. அப்ப நம்ம போய் பேசுறோன்றாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? எனக்குள்ள வல்லமை இருக்குது, எனக்குள்ள ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, நான் விஷன்ஸை பார்த்துட்டு இருக்கேன், நான் தரிசனங்களை பார்த்துட்டு இருக்கேன், நான் நல்லா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறேன், என்னை விட்டா ஆண்டவர் வேற யாரை வச்சு? கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்க கிட்டனா தயவு செய்து இந்த மெசேஜை கேட்டாவது மனம் மாறிடுங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் நான் பேசுறேன். ஒன்னும் எல்லாரும் நினைச்சிடக்கூடாது நான் எல்லாரையும் தாக்கி பேச வந்துட்டேன்னு, கிடையவே கிடையாது. நான் என்னையே தாக்கிக்கிறேன், இப்படி ஒரு மேடை போட்டு என்னையே நான் தாக்கிக்கிறேன். நான் மனம் மாறி நான் பரலோகத்துக்கு போயிட்டு உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்ட்டு. அதனால நீங்களும் இந்த மெசேஜ் எடுத்துட்டு உங்களை தாக்கிக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை பார்க்கலாம். அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. அக்செப்ட் பண்ணிட்டு அக்னாலேஜ் பண்ணணும். எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை நமக்கு தான் தெரியும். nobody is going to come and tell you. இது வரைக்கும் சொல்றேன், இத்தனை வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஆண்டவருக்குள்ளாக வந்து அபிஷேகத்தை பெற்று கர்த்தரோடு கூட நடந்து 27 வருடம் முடிவுது. இத்தனை வருஷத்துல not even one day the Lord has come and told me, Elvith, you have made a mistake. ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. எவ்வளவோ கேட்டிருக்கேன், உபவாசனா இருந்து கேட்டிருக்கேன், சொல்லவே மாட்டாரு. என்ன கேட்டாலும் என் பிள்ளைய போல வருமா அப்படின்னு. அவர் திட்டினா கூட நம்ம தாங்கிக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஞ்சர். ஏதோ பெருசா மாட்டிருக்கோம்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்து கர்த்தரிடமாக போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் அன்பு நம்ம மேல மிகுதியா வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து ஆசையா ஐயோ என் பிள்ளை போல வருமான்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டா யூ ஹேவ் டு மேக் ஷுவர், எல்வித் முடிஞ்சிச்சு உன் ஜோலி, பெருசா இதுலயோ லாக் ஆயிருக்க அப்படின்னு தெரிஞ்சிடணும். அதனாலே போகும்போது பயத்தோடு போறது. ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன பேச புரியுது, லைட்டா பேசி லைட்டா அன்பு கூர்ந்துட்டா போதும் ஆண்டவரே. அப்படின்னா என்னது? கொஞ்சம் தான் இருக்குது பாவம். ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னா ஒரு பெரிய பிரச்சனை. பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம மேல கோமா இருக்காங்க, ஒரு 10 பேர் நமக்கு அகைன்ஸ்டா போய் நின்று இருக்காங்க. அவருடைய பேச்சுல வச்சே தெரிஞ்சுக்கலாம் யார் யாரும் நமக்கு அகைன்ஸ்டா இருக்காங்கன்ட்டு. My dear young brother and sister, the Lord never talks about anybody's sin. Hallelujah. அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணன். Hallelujah. பாவம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். நான் பார்க்க மாட்டேன் உங்க பாவத்தை, நீங்க என் பாவத்தை பார்க்க வேணாம். நான் உங்களுடைய பாவத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்னா என் கண்ணுக்கு நிறைய பாவங்கள் தெரியலாம். அதே மாதிரி நீங்க என் பாவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய பாவங்கள் தெரியலாம். ஆனா அவன் பாவத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சீக்கிரமா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், he accepted and acknowledged.
இன்னைக்கு நமக்குள்ள மேபி there is a wrong relationship, a filthy communication, ஒரு ப்ரௌடான ஒரு பார்வை, ஒரு வார்த்தை இருக்கலாம். இது ஒரு பாவத்தை நமக்குள்ளாக விதைத்து இருக்கலாம். எந்த இடத்துல உங்க கோடாரியை விட்டீங்க? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனம் 11வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்ற. உடனே இங்க என்ன பண்ணிடுறாரு? கண்மலையை 11ஆம் வசனத்துல he smote the rock, அடிச்சிட்டார். ஆண்டவர் தன்னுடைய ரிசென்ட்மெண்ட்டையும் கோபத்தையும் காண்பிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்திருக்கணும்? கண்மலையிலிருந்து தண்ணி, ஆமாவா இல்லையா? பொம்மு இப்படி சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் இப்படி சாப்பிட மாட்டேன், நான் இப்படி சாப்பிட்டேன்னா என் கை இப்படி போவிடாத மாதிரி ஆண்டவர் செஞ்சிருக்கணும். ஆனா என்ன நடந்துருச்சு? தண்ணியும் வந்துருச்சு. அப்போ மோசஸ் என்ன நினைச்சிருப்பாரு? சரி, ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அடிச்சிட்டோம், ஆண்டவரும் சரி பாவம் போட்டோன்னு விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சாரா? இல்ல, நம்மளா இருந்தா அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆண்டவர் இப்படி போக சொன்னாரு, நான் போல, சரி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டேன், சரி ஆக்சிடென்ட் இல்லாம போயிட்டோம்ல, அது வரைக்கும் நல்லது. கிடையாது. அந்த மனுஷன் என்ன செஞ்சாராம்? மூல வேதாகமத்தில் அந்த வசனத்தை வாசித்தேன். I shed tears. தண்ணி வந்தோடனே எல்லாரும் தண்ணியை பார்த்துட்டு ஓடினாங்களாம். இவர் தண்ணியே குடிக்கலையாம். இவருக்கும் அன்னைக்கு தண்ணி தாகமா இருந்துச்சான். அந்த தண்ணி வந்தோடனே பார்த்தாராம், ஐயோ தண்ணி நல்லா வருது, அதை குடிக்கணும்னு இவர் கை போச்சான். ஆனா மனசு சொல்லிச்சான், நீ பேச வேண்டிய கண்மலை கிட்ட நீ என்ன செஞ்சிருக்க? அடிச்சிருக்க, போய் தண்ணியா குடிப்ப அப்படின்னு மனசு கேட்டுச்சான். ஓடினாராம் பாருங்க. அந்த நேர பிளக்கப்பட்ட கண்மலையாகிய அந்த கிளெஃப்ட் ஆஃப் த ராக் உள்ள போய் பின்பதாக போய் அப்படியே போய் உட்கார்ந்துக்கிட்டாராம். அவமானமா இருந்துச்சான். அவருக்கு பார்க்க முடியலையா? ஐயோ நான் பேச வேண்டிய கண்மலையை போட்டு அடிச்சுட்டேனே, தண்ணி குடிக்க முடியலையா, நாவெல்லாம் வறண்டுடுச்சான். போய் கெஞ்சினாராம் பாருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் விழுந்த இடம் இதுதான், என் கோடாரியை விட்ட இடம் இதுதான், என்னை மன்னிச்சிரும்னு சொல்லிட்டு அவராகவே போய் கெஞ்சுறாரு. அதனாலதான் ஒரு தாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், அவரை யாரு கையிலையும் கொடுக்காம பிதாவானவரே அவர் தூக்கி கொண்டு போய் அவர் அடக்கம் செஞ்சாராம். ஏன்னா அவருக்கும் தாங்க முடியலையா, ஐயோ இவன் இந்த தப்பு பண்ணிட்டானே, இதனால கானான் தேசத்துக்குள்ள இந்த பயலை விடாம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கும் தாங்க முடியாம என்ன செஞ்சாராம், சரி அட்லீஸ்ட் இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பரியலையாவது நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு பிதாவானவரே தூக்கிட்டு போனாராம். இன்னைக்கு காலைல அப்பா அழகா எடுத்தாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன ஆடை போடணும்ன்றது கூட முக்கியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்க வேண்டிய பிதாவானவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த பிதாவானவர் என்ன செய்யறாரு? ஒரு மரித்து போன சடலத்தை தூக்கிட்டு போனார்னா எப்படி இருக்கும் அது? அவரால் எப்படி அதை பண்ண முடிஞ்சிச்சு? Because this dead man, he accepted his mistake. Hallelujah. அவன் கோடாரி விழுந்த இடத்தை அவன் அக்செப்ட் பண்ணி அவன் அக்னாலேஜ் பண்றான். ஆண்டவரே இந்த இடத்துல தான் நான் விழுந்துட்டேன், இந்த இடத்துல நான் தவறிட்டேன், என்னை ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் கதறும் பொழுது என்ன செய்யறாரு பிதாவானவரே? அவராலே சும்மா இருக்க முடியல. உண்மைதான், கானான் தேசத்திற்குள்ள போக முடியாது, உண்மைதான், என் குமாரனை அடிச்சுட்டேன், உண்மைதான், ஆனா நான் உனக்கு ஏதாவது செய்யறேன் வா அப்படின்னு தூக்கிட்டு போனாராம். அன்பு சகோதரனே சகோதரிகளே, அக்னாலஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒப்புக்கொள்ளணும், நம்ம எந்த இடத்துல தவறு செய்தோன்றத ஒப்புக்கொள்ளணும். டோன்ட் கம்ஃபர்ட் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கல்லாக்கிடாதீங்க, அப்படியே அதை பாசிஃபை பண்ணிடாதீங்க. ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சா, பார்த்துடலாம், கொஞ்சம் வருஷம் போட்டு சரியாயிடும் எல்லாம். Don't comfort your heart. உங்களது இருதயத்தை நீங்களே அப்படியே பாசிஃபை பண்ணாதீங்க. ஒரு இடத்துல இடரல் வந்துருச்சா, எந்த இடத்துல இடரல் வந்துச்சு உடனே அக்செப்ட் பண்ணுங்க, உடனே அக்னாலேஜ் பண்ணுங்க, உடனே மன்னிப்பு கேளுங்க. கோடரி இந்த இடத்துல விழுந்துச்சு, உடனே ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட போய் விழும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்வாரு? நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய தாசன் ஒருவர் இவ்வாறாக இருந்தார், பெரிய தேவனுடைய ஊழியர். அவர் கையில கணக்கற்ற அற்புதம் நடந்துச்சு. அவருடைய பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்தார்கள்? அந்த ஊழியத்தை சேர்ந்து நடத்தணும்ட்டு வந்தாங்க. ஆனா இவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? வேற மாதிரி போயிருச்சு. பில்டிங் கட்டணும்னாங்க, பணம் வாங்கணும்னாங்க, சர்ச்சு கட்டணும்னாங்க, இப்படியாக பல கோணங்கள்ல அவங்க எண்ணம் போயிருச்சு.
ஒரு நாள் அபிஷேகத்தையும் இழந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. ஆனா அந்த அப்பா இருந்த நாட்கள்ல அவர் நின்ன இடத்துல அற்புதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த குடும்பம் அற்புதங்களை தேடி ஓடுது. இன்னைக்கும் அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. they missed their anointing. அவங்க அனாயிண்டிங் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க நிறைய காரியங்களை செய்றாங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. பட் அவங்க விழுந்த இடம் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி மாறிடவே கூடாது. நம்மளுடைய ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்குற கொஸ்டின் அதான், நம்ம அப்படி ஆயிடவே கூடாது. நம்ம விழுந்துட்டோமா, எந்த இடத்துல விழுந்தோம் நமக்கு தான் தெரியும். அதை அறிந்து கொண்டு விழுந்த இடத்திலிருந்து கர்த்தரேனை தூக்கி எழுப்பும் என்று நாம் கேட்போமே என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும், கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன சொன்ன? அக்செப்ட். இரண்டாவதாக அக்னாலேஜ். முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தது ஒப்புக்கொள்ளுதல், மூன்றாவதாக நடந்து கொள்ளுதல், ஆக்டிங். The first thing is accepting, acknowledging, and the third one is acting. நடந்து கொள்ளுதல். 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கம்மா. கோடரி உள்ள விழுந்துருச்சு, கதறாரு. உடனே எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு தீர்க்கதரிசி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் கை காட்டுறாரு. சரி, இந்த இடத்துல தான் விழுந்துச்சு, சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி நேர விடு. உள்ள போயிட்டு அதை எடுத்துக்கொண்டு, இந்தாப்பா வச்சுக்கப்பா, நான் வேணா உனக்கு மாட்டி கொடுக்கட்டுமா அப்படிலாம் யாருமே சொல்லலை. எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு காட்டுறாரு. இந்த இடத்துல விழுந்துச்சு, சரி ஓகே எடுத்துக்க. போட்ட இடத்துல இருந்து எடுக்க வேண்டிய இது யாருக்கு இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், எவனாச்சும் வந்து எடுத்து எடுத்து கொடுப்பான்னா ஆண்டவர் நமக்கு வச்ச ஆளே கிடையாது. இன்றைக்கு நம்ம அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். நான் ஊழியத்தை இழந்துருவேன், நான் வல்லமை இழந்துருவேன், நான் கிருபைகளை இழந்துருவேன். ஆண்டவருடைய நாளில் அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி அவர் தனது தூதர் சேனையோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட சகல பரிவாரங்களோடு கூட இறங்கி வந்து எனக்காக உள்ளே இறங்கி கோடரி எடுத்து மீண்டுமாக மாட்டி வா வந்து வெட்டு என்று சொல்லுவார். கிடையவே கிடையாது. போட்டவன் யாரு? விழுகுதுன்னு தெரியுதுல்ல, இங்கதான் விழுந்திருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் வந்து எடுத்துக்கன்னு சொல்லுவார். நம்ம தான் போய் எடுக்கணும். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், எலிசா என்ன செய்யறாரு? அதை எடுத்துக்கொள் என்றான், அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். யார் எடுத்துக்கொள்றா? தீர்க்கதரிசியின் புத்திரர் தான் எடுத்துக்கொள்றாங்க. அதாவது நான் பாட்டுக்கு பேசாம நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன், நான் ஒரு விஷயத்தை நான் செஞ்சிருவேன், ஒரு கிருபை இழந்துருவேன், ஒரு அபிஷேகத்தை இழந்துருவேன், ஏதாவது நடக்கும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆண்டவரே பார்ப்பாரு, பாவம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இந்த பிள்ளை வந்து இந்த அபிஷேகத்தை இழந்துட்டு இத்தனை வருஷம் பாவமா நிக்குது, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். The Lord never works that way. I had my good friend, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருந்தான் பிஜி படிக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு யூஜி படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அதே மாதிரி பிஜி படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு. ஏன் நான் இப்படி ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறேன்னா, ரெண்டு பேருமே 9.8 சிஜிபிஏ, ரொம்ப படிக்கிற பிள்ளைங்க. 9.8 சிஜிபிஏன்னா ப்ராபப்ளி இப்போ இருக்க கிட்ஸுக்கு தெரியும். டாப் மார்க் 98% எல்லா சப்ஜெக்டும். சில சப்ஜெக்ட்னா வெறித்தனமான சப்ஜெக்ட், அதெல்லாம் 100 வாங்கியிருக்கானுங்க. அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு என்னென்னா, படிக்கிறவங்களோட சேர்ந்தாலாவது கொஞ்சம் படிப்பு வருமானு பார்ப்போமேன்ட்டு. ஆனால் அதுங்களோட சேர்ந்தாலும் அதுங்களை கெடுக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? நமக்கு அப்படி ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நல்லா தலையாட்டுது. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஹி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னன்னா எல்லா சப்ஜெக்டும் படிப்பான், நோட்ஸ் எழுதுவான், எக்ஸாம் முன்னாடி வாத்தியார் அனுப்புகிறாரோ இல்லையோ கொஸ்டின் பேங்க்னுவான், என்னென்னவோ எடுத்து அனுப்புவான். குரூப்பில் அந்த முந்த நாள் பார்த்தீங்கன்னா அத்தனை நாள் எல்லாரும் பேசுவானுங்க, எங்கே போகலாம், இங்கே போகலாமா, இன்னைக்கு காலேஜ் கட் அடிக்கலாமா, அப்படி இப்படி நிறையா பேசுவானுங்க. இவர் வாயை திறக்க மாட்டார். ஆனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் அனுப்பிட்டே இருப்பார். அத்தனை வருஷம் இவங்கிட்ட எவனுமே பேச மாட்டான். ஆனால் அன்னைக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுறா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான்னு வானுங்க. இப்படியா இருந்து கொண்டு இருந்த ஒரு காலம்.
2 வருஷம் பிஜி முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே எல்லாம் சரி வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் செமஸ்டர் 4th செம் முடிவில் வரும்போது எல்லாருக்கும் ஒரு தாட் வந்துருச்சு வேலைக்கு போகணுன்னு. உடனே எல்லா காலேஜஸ் அதுக்கப்புறம் கம்பெனிஸ் இது எல்லாத்துக்கும் எல்லோரும் ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கோம். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா தேர் யூஸ் டு பி ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று உண்டு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் லேபில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது. நாங்கள் என்ன பண்ணோம், லைப்ரரி யாரில் போய் தனியாக போய் உட்காந்து எல்லாத்துக்கும் ரெஸ்யூம் அனுப்புவோம். இதுதான் எங்களுடைய பேட்டர்ன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து நாங்கள் ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கோம். இந்த 9.8 மட்டும் காணும். எனக்குன்னா ஒரே இது, என்னடா இவன் வரலையேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். உடனே டேய் உன்னுடைய அறிவாளி இருந்து எங்கே இருப்பான்னு தெரிலடா, அவன் எங்கேயா போய் படிச்சுட்டு இருப்பான்டா அப்படி இப்படி எல்லாம் கிண்டல் அடிக்கிறானுங்க. ஆனால் எல்லாரும் அனுப்புகிறோம். நானும் சரி நானும் ஒரு 2-3 காலேஜுக்கு அனுப்புனேன். என்னுடைய ரெஸ்யூம் நான் அனுப்பி விட்டுட்டு இது பண்ணேன். நேராக வந்தால் கிளாஸ்க்கு வந்தால் இவர் டெஸ்கில் இப்படி படுத்துக்கிட்டு அட்வான்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு புக்கு அதை இப்படி வச்சுட்டு இப்படி படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நேராக வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா அந்த புக்கு என்னென்னா போன செமஸ்டர் நாங்கள் ஃபினிஷ் பண்ண புக்கு, அதை இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஏய் என்னடா அப்படின்னா, இல்லை எல்வித் அதில் எனக்கு லைட்டாக டவுட் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி போன செம்மு நாங்கள் எழுதி முடிச்சு வச்ச சப்ஜெக்டை அவருக்கு டவுட் வந்துச்சான், அவர் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்காரா அதை. டேய் என்னடா லூஸாடா நீனு, ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்காங்க எல்லாரும், நீ ஏன் ரெஸ்யூம் எல்வித் யூனோ ஹூ ஐ ஆம் அப்படின்னா. யாரா 9.8 சிஜிபிஏடா, கம்பெனிஸ் வில் கம் அண்ட் தேல் ஆஸ்க் மீடா, உங்களை மாதிரினா நான் கிடையாது, நீங்கன்னா என்ன ஆஃப்டர் ஆல் 8.7 போய் கெஞ்சுங்கடா, போய் வேலை கொடுங்கன்னு கேளுங்கடா, நான் என்கிட்டனா வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவாங்கடா அப்படின்ட்டான். அசிங்கமாயிடுச்சு எனக்குண்ணா. அன்னைக்குன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப அவமானமாயிடுச்சு. இவனுடைய இதை அப்படியே நம்ம லைவாக நம்ம மொழிபெயர்த்தா நீ போய் மற்றவங்கிட்ட பிச்சை எடுறா, எனக்கு வீட்டுக்கு வந்து பிச்சை போடுவான்டான்ற மாதிரி அவன் பேசிட்டான். எனக்கு என்னடா இவ்வளோ அவமானப்படுத்திட்டானே நம்மளை. நான் உடனே சில விஷயம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் ரொம்ப குத்திடுவாங்க, ஏன்டா வாழ்கிறோன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க கொஞ்சம் நம்மளை தாஜா பண்ணுவாங்கன்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். டேடி இப்படி சொல்லிட்டான் டேடின்னு. சரி விடுறா, அந்தந்த நாளில் ஒழுங்காக படிச்சிருக்கணும்டா. இவங்க கொன்றுவாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க புதைக்கவே செஞ்சுட்டாங்க. சரி ஓகே நமக்கு இவ்வளோதான் இதாக இருக்கு போல, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருந்துட்டேன். கடைசியில் அந்த ஃபைனல் வைவா வருது. வைவாக்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் ஒரு 2-3 இன்டர்வியூஸ்னால் அதுக்குள்ளே அட்டன் பண்ணிட்டேன். ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே எனக்கு ஒரு சார், என் கூட எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எல்வித் நாளைக்கு என் காலேஜ்க்கு வாடா காலைல அப்படின்னு. சரி சார் நாளைக்கு இங்கே தான் சார் இருப்பேன், நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன். போயிட்டு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணினாரு. அப்படி சும்மா அட்டன் பண்ணோம். வெளில வந்தோடனே ஆஃபர் லெட்டர் வாங்கிக்க அப்படின்ட்டாரு. எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. சார் என்ன சார் ஆஃபர் வாங்கணும்னு சொல்கிறீங்களேன்னு. அங்கே போனோன்னே ஒரு மேடம் ஒருத்தங்க ப்ளீஸ் வெல்கம் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார்னு கையினா கொடுத்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. நேராக வாங்கிட்டு வந்துட்டேன். வைவாக்கு வந்தாச்சு, என் பேக்லேயே அது இருக்குது. உடனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவன் என்னடான்னா வாசல் இப்படி நின்றுருக்கான். என்னடா போய் பிச்சை எடுத்துனா முடிச்சிட்டிங்களாடா அப்படின்னா. உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே அப்படியே சரி என்ன இருந்தாலும் நம்ம வைவா போகிறோம்ல, இந்த ஒரு மேட்டர் நம்ம பேசிட்டோன்றதுக்காக ஆண்டவர் அங்கே வச்சு நம்மளை செதைச்சு விட்டாருன்னா வம்புல. அதனால் அமைதியாக அப்படியே போயிட்டு அப்படியே பயபக்தி அன்னி பாஷை தான், அப்படியே டங்ஸ் பேசிக்கிட்டே போகிறேன் உள்ளே. இல்லைடா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா, ப்ரேயர் பண்ணுறா அப்படி இப்படின்னு உள்ளே போனேன். வைவா முடித்தேன். வைவா முடிக்கும் போது லாஸ்ட்டாக அந்த இவர் கேட்டார், நல்லா கிளாஸ்னா எடுக்கிறியப்பா, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னாரு. உடனே இல்லை சார் அப்படின்னேன். உடனே வந்து எக்ஸ்டர்னல் உடனே நேரம் எங்கள் இன்டர்னல் ஸ்டாஃபை பார்த்துட்டு, நல்லா பேசுகிறானே, ஸ்டேஜ் ஃபியரே உனக்கு இல்லையே அப்படின்னாரு. உடனே நான் உடனே சிரிச்சிட்டு ஏதோ சார் அப்படின்னேன். உடனே எந்த கம்பெனியில் ரெஸ்யூம் போட்டிருக்கியா தம்பி, ஏதாவது காலேஜில் என்னப்பா ஏதாவது ட்ரை பண்ணுறியா அப்படின்னாரு. உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன் அவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிச்சான். இந்த வரேன் சார், ஒரு நிமிஷம் சார், நேராக வெளில போயிட்டு பேக் ஓப்பன் பண்ணி ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு நேராக இப்படி தூக்கிட்டு நேராக உள்ளே போனேன். வெளில எல்வித் வந்துட்டு ஏதோ பேப்பர் எடுத்துகிட்டு போகிறான்டா, பெரிய பிரச்சனையாயிடுச்சு போல், வைவால் அவனை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. நீங்கள் யார்? நம்ம 9.8 வெளியில் கதை விட்டுட்டு இருக்கான். நேராக உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நேராக ஆஃபரை காமிச்சேன். நேத்தா சார் ஆஃபர் வாங்கிட்டு வந்தேன். உடனே அவர் எழுச்சிட்டாரு, ஐயோ ஒரு ஸ்டாஃபுக்கே நான் வைவா எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு. வெரி குட் தம்பின்னாரு. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தேன். கூப்பிடுறான் அந்த 9.8
கூப்பிடுறா அவனை. நேராக கூப்பிட்டுட்டு, பாத்தியா நீ என்ன சொன்ன, நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு வீட்டுக்கு கதவை தட்டுவாங்கன்னு சொன்னேன். நான் இன்னும் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள கையில் என்ன இருக்கு பத்தியா, ஆஃபர் அப்படின்னு காமிச்சேன். எதுக்காக சொல்றேன் தெரியுமா? நடத்தாம எதுவும் நம்ம செய்யாம நம்ம அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே வந்து இழந்து போன எல்லாத்தையும் கொடுப்பாரு நினைச்சோன்னா கடைசி வரைக்கும் 1 வருஷம் அந்த பையன் நாய்ப்படாத பாடுபட்டு கடைசியில் எம்மி முடிச்சுட்டு ஒரு லேத் ஆப்ரேட்டர் அந்த பையன் வேலைக்கு சேர்ந்தப்ப என் மனசெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிச்சு. He joined as a lathe operator. அதுக்குன்னு லேத் ஆப்ரேட்டர் ஒர்க் ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல வரல. பட் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு லேத் ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வெறும்னே டிப்ளமா முடித்தாலே அதை நீங்கள் பண்ணிடலாம். பிஇ முடித்தா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அந்த பையன் அதை பண்ணான். கடைசியில் ஆண்டவர் எந்த அளவுக்கு அதை கொண்டு போனார் தெரியுமா? அவன் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு போனார்னா, நான் ஒருத்தனுக்கிட்ட ரெஃபர் பண்ணி அந்த பையனுக்கு வேலை எடுத்தேன். அப்போ அவன் சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? அவன் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறான், எல்வேத் நான் உன்னை கிண்டல் அடித்தேன், இப்போ உன் கையாலே கடவுள் பண்ணிட்டாரு பத்தியாடா அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அந்தந்த நேரத்தில் கோடாரி நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்யணுன்ட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்காமல் போயிட்டோன்னா கடைசியில் ஒரு காலத்தில் நம்ம இப்போனா நல்லா ஆட விட்டுருவார் ஆண்டவர். கடைசி ஒரு நாள் சாதாரண ஒரு 8.7 வச்சிருக்க ஒருத்தனை வச்சு எவ்வளோ பெரிய ஆலயம் அவர் கவுக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னை பற்றி பெருமையாக சொல்லலை. நான் என்ன படிக்கிறேன் என்ன பண்ணுறேன் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன படித்தானும் எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படித்த ஒரு பையனை என்னைய வச்சு அவரால் சரிக்க முடியும்னா நம்ம எல்லாரையும் கொண்டு ஒன்றும் இல்லாமல் அவர் பண்ணிடுவார். I speak with pain in my heart because இன்னைக்கு கூட நான் நினச்சி பார்த்தா ஷிவர். அவன் நைட்லாம் படிப்பான், நான் நைட்டு படிக்கவே மாட்டேன். 11 மணிக்கு மேலே நான் தாக்கு பிடிக்கவே மாட்டேன் நைட்டு. அது வரைக்கும் படித்தாலும் கூட சரியாக படிக்க மாட்டேன். நான் எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு வேலை எடுத்து கொடுக்கும்போது எனக்காக அந்த சார் சொல்கிறாரு, உனக்காக தானே அந்த பையனை உள்ளே கூப்பிட்றேன் அப்படின்றாரு. அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அந்த பையனுக்கு? அவன் படிப்பு வச்சுட்டு அவன் உள்ளே போகணும்னு நினச்சவன் ஆஃப்டர் ஆல் என்னால் அவன் உள்ளே போகிறான். அவன் இன்ன வரைக்கும் சொல்லுவான், முதல்ல நான் வந்து 5 டிஜிட் சேலரி வாங்கினது உன்னால தான் அப்படின்வான். அதை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கே அவமானமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் என்ன வச்சு இப்படி பண்ணிட்டார் அவனை? anybody could have done that, but why did the Lord choose me? Because ஆக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் ஆக்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம ஆக்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணாமல் போயிட்டோன்னா நம்ம நினச்சி பார்க்காத எவனாச்சும் ஒருத்தனை ஆண்டவர் எழுப்பி விட்டு ஆபிரகாமின் புத்திரர்களை கல்லிலிருந்து எழுப்புவேன்றாரு. எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ரெடி ஆகலைன்னா கல்லை நான் ரெடி ஆக்குவேன்றாரு. அப்போ அப்படின்னா அவர் எவ்வளவு கேப்பபிளான ஒரு பர்சன். அவர் நம்ம இன்னைக்கு ஆக்ட் பண்ணலன்னா எவனையாச்சும் கொண்டு மேலே எழுப்பி நம்மளை முழுசும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்மளை அறுத்து விட்டுருவார். தயவு செய்து I beg each and every one of you, doing end time ministry is not a joke. அது ஒரு ஜோக் கிடையாது. You have to accept that you have lost everything in your life. You have lost your spiritual qualities. You have lost your spiritual abilities. You have lost your anointing. You have lost everything in life. When you accept that and when you acknowledge that, the Lord is begging you and me, act on it. அதை நடத்துங்க. என்ன செய்யணும்னு பாருங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28 31 வரையுள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்ற ஒரு தேவனுடைய தாசனை குறித்து நீங்க பார்க்கலாம். அவரை பத்தி சொல்றாங்க, அவர் முடி வந்து கோல்டன் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் என்று இருக்கும். பொன் நிறத்துல ஜடை போட்டிருப்பாராம். நேற்றைய தினம் கூட நாங்கள் வெளில போயிருந்தோம். அப்போ பார்த்தோம் ஜடை போட்டாங்க. எப்படி ஜடை போட்டாங்கன்னா, ஒரு 4 முடி எடுத்து சேர்த்து ஒரு கயிறாக வச்சு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவருக்கு என்னவா அப்படியாக முழுசும் ஜடையாவே இருக்குமா, பின்பதாக அவர் பேக் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஜடையாக இருக்குமா.
அவர் நடந்து போகும்போது அந்த முடி அப்படியே இப்படி அசைந்து கொண்டு ஆடிக்கொண்டு போமா. இப்படியாக இருந்த மியூசிக் வாசித்து கொண்டிருந்த ஒரு முடியை கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை, அவ்வளோ வல்லமை அதெல்லாம் விட்டுருங்க, அதுல அழகுனே எடுத்துக்கங்களேன், அவ்வளோ அழகான இருக்க ஒரு மனுஷனை ஒரு நாள் என்ன செய்றாங்க, மொத்தத்தையும் பிடிச்சி வெட்டி கண்ணை குத்தி மாவரைக்க விட்டுறாங்க. அத்தனை நாள் அந்த மனுஷன் ஃப்ரீயா காத்தோட்டமா ஜாலியா வெளியில அலைஞ்சிட்டு இருந்தவர், மியூசிக் வாசிச்சு கொண்டு போய் கொண்டிருந்த அந்த முடி இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்ல பேஸ்மெண்ட்ல ஒரே ஒரு ரவுண்டு, அதை சுத்தி ஒரு பெரிய உலக்க, அந்த உலக்கையை பிடிச்சி என்ன செய்றாரு, மாவாட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலையில அவர் கண்களை பார்த்தீங்கன்னா மான் கண்களை போல இருக்குமா, பிஜின் மாதிரி அவர் கண்கள் வந்து அங்கேயும் இங்கேயுமாக போய் கொண்டிருக்குமா. அவர் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருப்பாராம். அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்றேன். அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய வேலர், அதை பற்றினா நான் பேசல. அவர் ஆசட்ஸ், அவர் பாடியாவே அவர் அழகு. அவ்வளோ அழகா இருக்கிற ஒரு மனுஷனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கண்ணை குத்தி முடியை வெட்டி அசிங்கமான ஒரு கோலத்துல மாவாட்ட விட்டுருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. நார்மலா இருக்கும்போது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நல்லா அங்கி போட்டு போயிருப்பாரு. மாவாட்டுறவனுக்கு வெறும்னே ஒரு இடுப்புல ஒரு டவலை கட்டி விட்டு மாவாட்டி விடுன்னு இருப்பாங்க. இவர் கைனா எப்படி இருந்திருக்கும், நல்ல மஸ்குலரா இருந்திருக்கும். இவரை கொண்டு என்ன செய்ய விட்டுருப்பாங்க, இவர் சிட்டி கேட்ஸ், காசாவுடைய நகர கற்களை தூக்கிட்டு வந்தவர், அந்த கேட்டை நகர வாசல்களை தூக்கிட்டு வந்தவர், அவரை கொண்டு போய் எங்கே விட்டுருக்காங்க, மாவரைக்க விட்டுருக்காங்க. மாவரைக்கிறது ஒரு கேவலமான வேலை கிடையாது. ஆனா எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை கடைசியா மாவாட்ட விட்டாங்கன்னா அவர் என்ன நிலைமைக்கு வந்திருப்பாரு, அவர் என்னன்னா யோசிச்சிருப்பார் அந்த டைம்ல. அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் நினைச்சது என்ன தெரியுமா, இந்த இடத்துல நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க போறதே கிடையாது. அவர் ஏன் அப்படி போய் தள்ளினாராம் அங்க, அந்த 2 பில்லர்ஸ் எனக்கு வேணும்னு அவர் அந்த சின்ன பையன் கிட்ட போய் கேட்பாரு. நீங்க அதுக்கு பின்னாடி வாசிச்சுட்டே வாங்க. அவர் கூட்டிட்டு போன ஒரு பையன் கிட்ட போய் சொல்லுவாரு, என் கரங்களை கொண்டு அந்த 2 பில்லர் மேல வச்சுட்டு நீ திரும்பி பார்க்காம ஓடுன்னுவாரு. மூல வேதாகமத்தில் அதுதான் இருக்கும். யூ கீப் மை ஹேண்ட்ஸ் ஆன் த 2 pillars, டோன்ட் டர்ன் பேக், ஜஸ்ட் ரன் அப்படின்னுவாரு. அவருடைய தாட் என்னவா இருந்துச்சான், அக்செப்ட் பண்ணிட்டாரு அவர் தப்பு பண்ணிட்டாருன்ட்டு. என்ன தப்பு பண்ண, பெண்ணிடம் விழுந்துட்டேன். விழுந்த இடம் அக்னாலேஜ் பண்றாரு. திலேலா கிட்ட விழுந்துட்டேன், அதுக்கு முன்னாடி விழுந்தேன், பெலிஸ்திய விமன் கிட்ட, எல்லாருக்கிட்டே விழுந்துட்டேன். கடைசியா நான் ஒரு ஆக்ட் ஒன்று பண்ண போறேன். இந்த கடைசி ஆக்டோட நான் முடிஞ்சிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அதை 2த்தையும் தள்ளினாராம் பாருங்க. அவர் இருக்கும் பொழுது அவர் கொன்ற பெலிஸ்தியர்களை காட்டிலும் அவர் மரிக்கும் பொழுது அவர்கள் கொன்ற பெலிஸ்தியர் அதிகம். your act must be perfect. அதுக்குன்னு எல்லாரும் இழுத்துட்டு செத்துருங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், விழுந்த இடத்த தெரிஞ்சுக்கணும், விழுந்ததை தெரிஞ்சுக்கணும், விழுந்த இடத்த தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன நம்ம செய்ய போறோம்னு பார்க்கணும். இதை நம்ம செய்தால்தான் நாம் கடைசி கால ஊழியத்திற்காக போக முடியும். டிசைட் பண்றது ஓகே, டீகோட் பண்றது ஓகே, டிட்டர்மின் பண்றது ஓகே, இது எல்லாமே நமக்கு ஒருவேளை நல்ல தியரிட்டிக்கலா தெரியலாம். ஆனா பிராக்டிக்கலா சொல்லணும்னா நம்ம செய்ய வேண்டியது இது ஒன்று தான். நம்ம இழந்து போன அந்த கோடாரியை திரும்ப நம்ம மீட்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை மீட்டுக்கொள்ள வேண்டும், இப்பொழுதே அதை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் நமக்காக சிலுவையிலிருந்து மரத்தை அவர் கட்டி அணைத்து கொண்டார். இந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் பின்பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இந்த இரும்பை மிதக்க பண்ணி என்று பார்க்கிறோம். ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு, இரும்பு மிதந்துட்டு வருது. இரும்புடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா Fe. அயன்னா Feன்னு அர்த்தம். அந்த Feக்கு என்னவா, இட் இஸ் டென்சர் தென் வாட்டர் அண்ட் இட் டிஸ்பிளேசஸ் வாட்டர் தேன் இட்ஸ் வெயிட். அதாவது அதோடைய குவாலிட்டி என்னன்னா, அதற்குள்ள நீங்க இன்னும் அதிகமான வெயிட்டான ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது என்ன செஞ்சிடும், அந்த வெயிட்டான பொருள் கீழே இறங்கிரும். இந்த தண்ணியால் அதை மேலே கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இழந்து போன அந்த கிருபை எங்கேயோ ஆழத்துக்குள்ள போய் புதைஞ்சு கிடக்குது, எங்கேயோ போயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதற்குள்ளாக சிலுவை என்கிற என் இயேசுவானவருடைய அந்த சரீர
காணப்பட்ட அந்த சிலுவை அந்த நதிக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, எந்த ஆழத்துல உங்க கிருபை இருந்தாலும், எந்த ஆழத்துல உங்களுடைய வல்லமை இருந்தாலும், அது வெளியே மிதந்து கொண்டு வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஒருவேளை இத்தனை நாட்களாக நீங்க இழந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க இழந்த காரியம் எதுன்னு தெரியாம இருக்கலாம். திரும்பி வராதுன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக உங்களோடு கூட நான் திரும்பவும் அந்த யோர்தான் நதிக்குள்ளாக நான் இறங்குறேன், உங்களுடைய கிருபையை நான் கொண்டு வரேன்றாரு. இன்றைக்கு எல்லாரும் அதை வாங்கி கொள்ளலாமா? நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, நான் இழந்து போன என் அபிஷேகத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, கடைசி கால ஊழியத்தை செய்ய வேண்டிய நான், ஆண்டவரே, நான் அபிஷேகத்தை இழந்து விட்டேன் அப்பா. வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே. அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணலனா யாராச்சும் ஒருத்தனை கொண்டு அவர் உங்களை அக்செப்ட் பண்ண வைப்பாரு. அது ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் சொன்னேன்னா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு ஒரு புதிய ஒரு கிருபை கிடைக்கும். இல்லை இல்லை, நான் தப்பு பண்ணலை நான் நினச்சிட்டு கடந்தேன்னா இருக்கிறதும் போயிருன்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்படி உங்களுக்கு போகக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே, நான் இழந்து போனது எல்லாத்தையும் நான் பெற போறேன் ஆண்டவரே. அதுக்காக அட்லீஸ்ட் ஆண்டவரே நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் பாவி என்பதை. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல விழுந்து விட்டேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன் ஆண்டவரே, நான் விழுந்தவன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தவன். லார்ட், ஐ ஹவ் ஃபாலன். லார்ட், ஐ ஹவ் ஃபாலன் இன் திஸ். லார்ட், இந்த ஒரு காரியத்தில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எழும்பி நிற்பேன் என்று நினைத்த நான் இந்த ஒரு காரியத்தில் நான் விழுந்து விட்டேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கிற அந்த கிருபை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார். அந்த வல்லமை அவர் கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இழந்து போன கிருபைகளை அவர் உங்களுக்கு மீண்டும் தர வந்திருக்கிறார். ஒத்துக்கொள்ளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் இதை இழந்து விட்டேன் ஆண்டவரே, அப்ப நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. Lord, I have failed you Lord, I have failed you Master. அப்பா, நான் இழந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு எதிர்பார்த்தேன் ஆண்டவரே. அப்பா, நான் இப்படினா செய்யணும்னு நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா ஒண்ணு இல்லாம போயிட்டேனப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே. Accept that you have fallen. Accept that you have fallen. Accept that you have sinned. Accept that you have fallen, my dear friend. விழுந்த இடம் எந்த இடம்னு தெரியும். விழுந்த இடம் எந்த இடம் உனக்கு தெரியும். உன் மனைவிக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, உன் பெற்றோருக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. எந்த இடத்துல விழுந்தன்னு உனக்கு தெரியும். இனியும் உனக்குள்ளாக பெருமை இருக்க வேண்டாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் அக்னாலஜ் பண்றேன்ப்பா, நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னிப்பு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. I have made a mistake Lord. நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண ஆண்டவரே. இதனாலதான் அப்பா உமது கிருபை நான் இழந்து போயிட்டேன். இன்னைக்கு கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் சொல்லிட்டு இருதயத்தின் ஆழத்துல கதறி கொண்டிருக்கிறாயே. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் இழந்தது இந்த இடம் தான், என்னை காண்பித்தீர் ஆண்டவரே, எனக்கு தெரியுது ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. Lord, I ask forgiveness Lord. அப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கேளுங்க. அப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. Accept me Lord. I accept that I have sinned. I acknowledge that I have sinned. I acknowledge that I have lost that accent of yours. நீர் கொடுத்த அந்த கோடரியை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே. நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே. அந்த கோடரி நான் விட்டுட்டேன் ஆண்டவரே.
இன்றைக்கும் உனக்குள்ளாக அந்த கோடரி இருக்கின்ற நினைத்துக் கொண்டு உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்காது. இனி ஏமாத்தாத. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, கோடரியை விட்டுட்டேன் ஆண்டவரே. ஒரு வருஷம் நீ ஏமாத்திருக்கலாம், 2 வருஷம் நீ ஏமாத்திருக்கலாம், 10 வருஷம் நீ ஏமாத்திருக்கலாம், 15 வருஷம் ஏமாத்திருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நீ ஏமாத்திட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஏமாத்திட்டே இருக்க முடியாது. இன்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் வெளியரங்கமாக்கினார் என்றால் உன்னோட இது ஒண்ணு இல்லாம போயிரும். வெளியே காட்டாத வரைக்கும் ஜாலியா போகும், வெளியே ஆண்டவர் காமிக்காத வரைக்கும் ஜாலியா போகும். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் வெளியரங்கமாக்கிட்டார் என்றால் அதை விட பெருத்த கவலை, கஷ்டம், கண்ணீர் வேற ஒண்ணுமே கிடையாது. அத்தனை நாள் நம்ம கட்டி வச்சிருந்த பேரு, அத்தனை நாள் நம்மளை கட்டி வச்சிருந்த மரியாதை, அத்தனை நாள் நம்ம கட்டி வச்சிருந்த ஒரு பிம்பம், அது எல்லாம் உடைந்து செதறும் பொழுது அது ரொம்ப ஒரு கஷ்டமான இடம். பிரியமானவர்களே, அந்த நாள் நம்ம ஒருத்தர் வாழ்க்கையிலும் வரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே, அதை நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. வெறும்னு அந்நிய பாஷை தான் ஆண்டவரே பேசிட்டு இருக்கேன், ஒரு கிருபையும் இல்லப்பா. ஆனா வெளியே எல்லார்கிட்டயும் எனக்கு கிருபைகள் இருக்கிற மாதிரி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே. இட் இஸ் நாட் ஃபார் கிரேட்டர் குட். அதிக நாட்கள் இப்படி இருக்க முடியாது சகோதரியே, சகோதரனே. எதையுமே பார்க்காம நான் விஷன் பார்க்கிறேன், வேண்டாமா? வேண்டாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உண்மையாவே இதெல்லாம் வேணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, ஆனா எனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே. உண்மையாவே எனக்கு மரம் வெட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கப்பா. எனக்கும் யோர்தான் நதி அண்டை ஒரு பெரிய கூடாரம் கட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என் கையில இருந்த கோடாரி இன்னைக்கு நான் விட்டுட்டேன், வெறுமனே தட்டிக்கிட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே. எப்படியாவது எனக்கு என் மேல கிருபையா இரும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே நான் அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்றேன்ப்பா. ஆண்டவரே இந்த கிருபைகள்லாம் நான் பெறணும்னு எனக்கு ஆசையா இருக்குது ஆண்டவரே. ஆனா அது பெற்றது போல இன்னும் என்கிட்ட இருக்கிறது போல நான் பாவனை செய்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. எனக்குள்ளாக உமது கிருபைகள் எனக்குள்ளாக திரும்பி வரட்டும் ஆண்டவரே. நான் இழந்து போன கிருபைகள், நான் இழந்து போன வரங்கள், நான் இழந்து போன காரியங்கள் மீண்டுமாக எனக்குள்ளாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஐ வாண்ட் டு ஆக்ட் ஆன் இட் லார்ட். ஆண்டவரே நான் திரும்பி நான் வெட்டணும் ஆண்டவரே, நான் திரும்பி நான் கூடாரத்தை எழுப்பணும் ஆண்டவரே, திரும்பி நான் யோர்தான் நதி பக்கத்துல நான் சேரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இழந்து போன கிருபைகள் எனக்கு மீண்டுமாக வரணும் ஆண்டவரே. யாவரும் நெடுமுழங்கால் படியிட்டு கேட்பீங்களா ஆண்டவரை பார்த்து? மீண்டுமாக நான் பெறணும் ஆண்டவரே, நான் மீண்டுமாக நான் பெறணும் ஆண்டவரே, நான் இழந்து போனது நான் பெறணும் ஆண்டவரே. அப்பா நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் மீண்டுமா எனக்கு வேணும் ஆண்டவரே, மீண்டுமாக எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா எனக்கு வேண்டும்பா ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, I need thy anointing Lord, I need the double portion of the anointing Lord, I need thy power Lord, I need thy anointing Lord, I need thy grace oh Father, I need thy mercy Lord, I need thy grace Lord. அப்பா எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வேணும்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. இனி ஒரு காலம் நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா அந்த கோடாரியை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஒரு தடவை ஆண்டவரே, இந்த ஒரு விசை ஆண்டவரே. சிம்சோன் அன்னைக்கு அப்படிதான் கதர்னாரு. இந்த ஒரு தரம் ஆண்டவரே, இந்த ஒரு தரம் என் மீது உமது கிருபையை ஐத்தருளும் என்று சொல்லி, இந்த ஒரு தரம் வல்லமையை தாரும் என்று சொல்லி, இந்த ஒரு தரம் உமது வல்லமை எனக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர் கதறினார். இனி ஒரு காலம் ஒரு தரம் என்று வந்து கேட்க மாட்டேன்ப்பா ஆண்டவரே. இதுவே கடைசி முறையாக இருக்கும் ஆண்டவரே. அப்பா இந்த ஒரு தரம் ஆண்டவரே, அப்பா என்னை கண்ணோக்கி பாரும் என்று கேள
பார்த்து, அப்பா இந்த ஒரு தடவை அப்பா ஆண்டவரே இந்த ஒரு விசையின் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. கடைசி கால ஊழியத்தை செய்யணும்னு ஆஞ்சை இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது, எப்படி செய்யணும் இருக்குது, எல்லாம் தெரியுது பிரதர், ஆனா எப்படி செய்யன்னு தெரியலையே, இழந்து போயிட்டேன் எல்லாத்தையும். என் அன்பு சகோதரியே, கண்ணீரோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாருமா, இதோ எனது இரட்டிப்பான வல்லமையினால் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். எஸ் லார்ட், நீங்கள் இழந்து போனதைகளை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு இது. நீங்கள் இழந்து போன கிருபைகளை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டு இது. நீங்கள் இழந்து போன நன்மைகளை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டு இது. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டு இது. நீங்கள் இழந்து போனவைகளை இதோ கர்த்தர் உங்களுக்கு புதியதாக கொடுக்கவிருக்கிறார். பெற்றுக்கொள்ளு, 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 பெற்றுக்கொள்ளு. இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுகிற நாள் இது. இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளுகிற நாள் இது. இழந்து போனதை நீ திரும்ப போறமா, திரும்ப போற, எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. என் அன்பு சகோதரனே, நீ இழந்து போன வல்லமையை வாங்கிக் கொள்ளு, என் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளு. ஓ பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. ரிசீவ் இட். இழந்து போனவைகளை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒருவேளை நீ இழந்து போய் இங்க வந்திருக்கலாம், வெறும் கையா வந்திருக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே வெறும் கையா வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறும் கையா வரல, என்னோட கரத்தையும் கொண்டு நீ வீட்டுக்கு போற, என் கரத்தையும் எடுத்து நீ வீட்டுக்கு போற. இன்றைக்கு உன் வீட்டில் என் கரம் இருக்க போகிறது, உன் உச்சம் தலை மீது என் கரம் தங்க போகிறது. வெறும் கையா வந்திருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ரெண்டு பரிவாரங்கள் கிடையாது, மொத்தமா உன்னை நிரப்பி அனுப்ப போறாரு. இன்றைக்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ளுமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடரியை இழந்தவர்களாக அன்பு பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கோடாரியை நீ தந்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இத்தனை நாட்களாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வெறும் மரத்தை தட்டிக்கிட்டு இருந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். இனி அவர்கள் கோடரியை கொண்டு அவர்கள் வெட்டுகிற பிள்ளைகளாக இன்றைக்கு அவர்களை மாற்றினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் இழந்து போன வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இழந்து போன வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இழந்து போன கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா அவர்கள் இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பிரியமானவர்களை, நீங்கள் எங்கிருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் ஓ நீங்கள் இழந்து போனவைகளை நீங்கள் இன்றைக்கு திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். இது உங்களுக்கு அதை கொடுக்கிற ஆண்டு இது. கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்கும் ஒரு ஆண்டு இது. இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் இழந்து போன காரியங்களையும், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களையும், நீங்கள் இழந்து போன நன்மைகளையும், நீங்கள் இழந்து போன வல்லமையையும், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாத அக்கினியையும் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தரவிருக்கிறார். அப்படியே அவர்களுக்கும் நீர் கொடுப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி ஒரு காலம் பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த அவர்கள் இழந்து போன கோடாரியை அவர்கள் இனி இழந்து போகாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவரே சிலுவையாகிய உம்மோடு கூட பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மோடு கூட கட்டி அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் அப்பா பிள்ளைகளை புதிய சிருஷ்டியாக வணைந்தருளும், புதிய கிருபைகளினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இழந்து போன கோடாரி மட்டும் கிடையாது ஆண்டவரே, இன்னும் நல்லா அதை ஷார்ப் பண்ணி தாரும் ஆண்டவரே. Let their lives be transformed, Lord. Let them live a godly and a blessed life, Lord. Let them live a life of victory, Lord. Let them live a life which is filled with thy power and thy majesty, Lord. அப்படியே நீர் செய்தருளும். வல்லமையின் ஆண்டாக, வல்லமையின் வாழ்க்கையாக இவர்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.